திருச்சிற்றம்பலம். சின்னாளுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் போற்றி. பாவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி. ஆடிசை கல்மிதப்பில் அணைந்த விரானடி போற்றி. வாழி திருநாவலூர் வந்தந்த பதம் போற்றி. ஊழிமணி திருபாத உர திருத்தான் போற்றி போற்றி. அரசனே அன்பக்கடியனுடைய அப்பணி ஆவியோடு ஆக்கை ஒரே உரைய கனிந்து புகுந்து நின்றுரைக்கி பொய்யூர் கடிந்தமை தொடரே. திரைபொறா மன்னும் மோதத்தன் கடலே திருப்பெருந்துரை உரை சிவனே. ஒரே உணர்வு இறந்து நின்ற உணர்வது உணர்வே, யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தேன். துருக்கு சீர்பரவு திருத்தொண்ட தொகை விரிய வாக்கினால் சொல்ல வல்ல விரான் எங்கள் வாக்கிய பயனா. பதிக்குன்றைவாள் சேக்குளானடி சென்னி எடுத்து எல்லாமல்ல இறைவனுடைய பேரொரு கருணையும் குருவருளும் முன்னின்றல் செய்ய தெய்வ சேக்கலார் பெருமானார் அருளி செய்யப்பட்ட பெரிய புராணம் என திருத்தொண்டர் புராணத்தை தொடர்ந்து சிந்திக்கவும் வழிபாடு செய்யவும் நமக்கு வாய்ப்பு கிடைத்துள்ளது. அருள்தரும் தேவகிரியம்மை உணவாகிய அருள்மிகு நந்தீஸ்வர பெருமான் திருவடிகளை மனம் மொழி மெய்களால் வணங்கிக் கொண்டும், அடியேனை இந்நன்னெறிக்கண் ஆட்படுத்திய அருள்குருநாதர் ஆசிரியர் பெருந்தகை திருவடிகளை மனம் மொழி மெய்களால் வணங்கிக் கொண்டும், இங்கே எழுந்தருளிருக்கக்கூடிய அடியார் பெருமக்களின் திருவடிகளை கரணங்களால் வணங்கிக் கொண்டு இவ்வகுப்பினை சிந்திக்கும் முற்படுகிறார். திருச்சிற்றம்பலம். நாம் திருத்தொண்டர் புராணத்திலே இரண்டாவது சருக்கத்தில் ஏனாதிநாத நாயனாருடைய வரலாற்றினை தொடர்ந்து நாம் சிந்தித்து வருகின்றோம். சென்ற வகுப்பிலே அதிசூரன் என்பவன் நெஞ்சிலே வஞ்சை வைத்து கொண்டு அவன் ஏனாதிநாதரை எப்படியாவது வலித்தாயம் செய்ய வேண்டும், அதாவது அந்த போர்ப்படை பயிற்சி தரக்கூடிய அந்த தொழிலை ஒன்று நான் செய்ய வேண்டும், இல்லையே அவன் செய்ய வேண்டும், அதாவது நாயனார் செய்ய வேண்டும் அல்லது அதிசூரன் செய்ய வேண்டும் என்ற ஒரு நினைப்போடு நெஞ்சிலே வஞ்சை வைத்து கொண்டு, எப்படி மெய்ப்பொருள் நாயனாரிடத்திலே முத்தநாதன் அந்த விளக்கில் உள்ள மை போல நெஞ்சிலே வஞ்சியை வைத்து கொண்டிருந்தானோ, அதுபோல இங்கே அதிசூரனும் ஒரு வஞ்சத்தை நெஞ்சில் வைத்து கொண்டு அவன் எப்படியாவது ஏனாதிநாதரை வெல்ல வேண்டும் என்று நிற்கின்றான். அதாவது ஒவ்வொரு வரலாற்றிற்கும் ஒரு வேதத்திற்கு ஒவ்வொரு வேதத்திற்கும் ஒரு மகா மந்திரம் என்று ஒன்று இருக்கும். அதுபோல திருக்குறளில் மொத்தமாக எடுத்துக்கொண்டால் அதற்கெல்லாம் ஒரு குறள் போதும் என்று எண்ணினோமானால் அது அவா, வெகுளி, இன்னா சொல் இவைத்தான். அவா, வெகுளி அப்படிங்கிற இவை எல்லாம் தான் அதுக்கு காரணமாக இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வஞ்சம் என்கின்ற ஒன்று வந்துவிட்டால் அடுத்தது எப்படியாவது நாம் அந்த இலக்கை அடைய வேண்டும், இப்படித்தான் அடைய வேண்டும் என்றில்லை. இப்போ ஒரு தீவிரவாதி இருக்கிறான், அவனுக்கு தேவை நாட்டில் பிரச்சனை ஏற்படுத்தும். அது அங்கே குழந்தைங்க இருக்குதா, வயதானவங்க இருக்கிறாங்களா அல்லது பெண்கள் இருக்கிறாங்களா, இப்படியெல்லாம் அவன் சிந்திக்க மாட்டான். அங்கே எதையாவது உயிர் சேதம் ஏற்படுத்தணும், நாட்டுக்கு தீங்கு ஏற்படுத்தணும்னு நினைக்கிறவன் இதெல்லாம் பார்ப்பானா? ஏன்னா அவன் ஏற்கனவே வஞ்சையை வைத்து கொண்டிருக்கிறவன் நல்லதை நினைப்பானா? நினைக்க மாட்டான், இல்லையா? அதுபோல இங்கே என்ன பண்ணுறான் அதிசூரன், எப்படியாவது ஏனாதிநாதரை வெல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி அவரிடத்துல போய் எப்படி கூப்பிட்டான், ஒரு புலியோட குகைக்குள்ள குள்ள நெறி, இந்த குள்ள நெறி போய் நின்றுட்டு ஓலையிட்டுச்சான். நீ என் கூட ஜெயிச்சு பார்த்துரு, ஜெயிக்கலாமா, போர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு குள்ள நெறி கூப்பிட்டான். ஏன்னா குள்ள நெறி என்பது தந்திரங்களை செய்து எப்படியாவது மற்றவர்களை ஏமாற்றி பிழை. அதுபோல இது என்ன பண்ணுறது, இவர் என்ன அதிசூரன் என்ன பண்ணுறான், எப்படியாவது ஏனாதிநாதரை வெல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி போருக்கு கூப்பிட்றான்.
அந்த போரில் அவனால் எதுவும் ஜெயிக்க முடியல. அதனால் என்ன பண்ணுறான், புறமுதுகிட்டு ஓடுகின்றான் என்ற அளவிலே நாம் சென்ற வகுப்பை நிறைவு செய்திருந்தோம். முப்பத்தி 30வது பாடலிருந்து இப்போ சிந்திக்க இருக்கணும். 29வது பாடல். மற்றவர்தம் செய்கை வடிவாள் ஒளிக்கான சுற்றி வரும் வட்டணையில் தோன்றா வகை கலந்து பற்றி அடர்க்கும் பொழுதில் தானும் படை பிழைத்து பொந்தடந்தோள் வீரர்க்கு உடைந்து புறமுதுகிட்டான். இப்போ அவங்க என்ன பண்ணுறான், அவர்கிட்ட அந்த அவர் சுத்தர வேகம் எப்படி இருக்குதுன்னா, இப்போ நின்று கொண்டு இருக்கக்கூடிய மின்விசிறி எப்படி இருக்குதுங்க, 3 ரெக்கைகளாக இருக்குது. அதே ஓடும் பொழுது ஒரு வட்டமாக தெரியும். ஓடும் பொழுது என்ன தெரியும், ஒரு வட்டம் மட்டும்தான் தெரியுமே ஒழிஞ்சு அது இயங்குவது தெரியாது. அந்த அளவுக்கு வேகமாக ஏனாதிநாதன் அந்த வாளை சுழற்றுகின்றார். அவர் உருவம் தான் தெரியுது, அந்த வாள் தெரியல. அவரோட அந்த உடம்பு தான் தெரியுதே ஒழிய ஏனாதிநாதருடைய அந்த வாள் கண்ணுக்கே தெரியல. ஒரு வட்டமாக தெரியுது. வட்டமாக தெரியுதுன்னா அப்போ எவ்வளோ வேகமாக அந்த வாளை சுழற்றி இருப்பார்னு பாருங்க. அப்படி அந்த வாளை சுழற்றுகின்றார். இதை அந்த வாளோட சுழற்சி சமாளிக்க முடியாமல் முத்தான இவன் அதிசூரன் என்ன பண்ணுறான், புறமுதுகிட்டு ஓடிட்டான். இப்போ ஒருத்தரை கொல்லணும்னு வந்துட்டான், கொல்ல முடியல. அவன் இரவு என்ன பண்ணுறான், அதிகமான தூக்கம் சந்தோஷம் எது வந்தாலும் நம்மளால் என்ன பண்ண முடியாது, தூங்க முடியாது. ஏன்னா மனது அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கும். மனது ஒரு வகையான அலை அப்படியே பாய்ந்து கொண்டே இருக்கும். என்ன செய்யறது, எப்படி செய்யறது, இது ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்னு ஒரு குழப்பத்திலேயே இருந்து கொண்டிருக்கும். அப்படி இருக்கும் பொழுது போய் படுக்கிறான். அதான் அடுத்து சொல்லுவார் பாருங்க. போரினில் அதிசூரன் போரில் அவர்க்கு அளித்த மணல் மீது ஊற மண் படுவான் கண் படான் ஆன செயல் ஓர் இரவும் சிந்தித்து அளமந்து ஈனமிகு வஞ்சனையால் வெல்வன் என எண்ணினான். இப்போ வஞ்சனை அது இருந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது வாழ்க்கையில். அப்போ இவன் போய் மண் படான், மண்ணில் படுத்துக்கிட்டான். எங்கே மண் படானா கீழே படுத்திட்டான் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று மண் படானா இறக்கக்கூடியவன். இப்போ பிறப்பு உண்டே மரணம் உண்டு. நாம் என்னைக்காவது ஒரு நாள் கட்டாயமாக நாம் இறந்தே தீரணும். அப்போ இறவாமல் இருக்கணும், நாம் இறக்காமல் இருக்கணும்னா என்ன பண்ணணுங்க, மீண்டும் பிறக்காமல் இருக்கணும். பிறக்காமல் இருக்கணும்னா பெருமான் திருவடியை மறக்காமல் இருக்கணும். பெருமான் திருவடியை மறக்காமல் இருக்கும் இல்லையா. பிறக்காமல் இருக்கணும்னா இறக்காமல் இருக்கணும்னா பிறக்கக்கூடாது. பிறக்காமல் இருக்கணும்னா பெருமான் திருவடியை இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. அப்போ பெருமானுடைய திருவடியை நாம் இமைக்கின்ற பொழுது கூட மறக்காமல் இருக்கணும். நாம் இமைக்கிற பொழுது மட்டும் நினச்சிட்டு எனக்கு எல்லாம் வேணும்னு நாம் கேட்கக்கூடாது இல்லையா. அப்படி என்ன பண்ணுறான், அதிசூரன் படுவான், மண் படுவான். படுத்துக்கிட்டான். ஆனால் தூக்கம் வரல. ஒரு வகையான அந்த சிந்தனை, எப்படி நாளைக்கு காலையில் ஏனாதிநாதரை நாம் கொள்றது அப்படிங்கிற ஒரு திட்டம் தீட்டிக்கொண்டே இருக்கிறான். படுத்துக்கிட்டே அவனுக்கு ஒன்றும் புலப்படலை. இப்போ அடுத்தது அவரோட நாம் சொல்லணும்னா என்ன, அவனோட வீக்னஸ். இப்போ அவரோட வீக்னஸ் என்ன, அதை வச்சு அவரை மடைக்கிறணும் அப்படின்னு ஒரு திட்டம் விடுவோம்னா அது மாதிரி அதிசூரன் இப்போ அவரோட வீக்னஸ் என்னன்னா, திருநீர் வச்சவங்களுக்கு தீங்கு நினையா ஏனாதிநாதர். ஏன்னா அங்கே என்ன பண்ணுறாரு, இதனால் அந்த பயிற்சியினால் வரக்கூடிய பொருளாதாரத்தை என்ன பண்ணுறாருங்க, அடியார்களுக்கு அன்னம்பாளிப்பு செய்வதற்கும் அடியார்களுக்கு வேண்டியனவை செய்வதற்குமாக பயன்படுத்துகிறார். அதனால தான் இவர்கிட்ட அதிகமான பயிற்சிக்கு மாணவர்கள் வந்தாங்க. அதை செய்திருக்கலாம் இல்லை அதிசூரன். நாமளும் சிவனடியார்களுக்கு உணவு கொடுக்கலாம், அவர்களுக்கு வேண்டியவனை செய்யலாம், அதில் போட்டி போட்டுக்கலாமே. அதை அவன் செய்யலை. எப்படியாவது ஏனாதிநாதரை வெல்ல வேண்டும், நாம் தான் இதை செய்யணும், வலித்தாயம் நாம் தான் செய்ய வேணுங்கிற ஒரு முயற்சி வந்ததை ஒழிய அவன் அந்த நல்லதை செய்யணும்னு நினைக்கல. ஏன்னா இவன் நல்லதை அங்கே செய்ய போகலை. கெடுவான் கேடு நினைப்பான். கெடுங்காலம் வந்தால் கெடுப்பை சிவபவச்சாரம் சொல்லு. கெடுங்காலம் வந்தால் நமக்கு கெட்ட நேரம் வந்துருச்சுன்னா அடுத்தவனை பற்றி நம்ம கெட்டதாக பேசுவோம். நமக்கு கெட்ட நேரம் வந்துருச்சுன்னா அடுத்தவனை பற்றி கெட்டதாக பேசுவோம். நமக்கு நல்ல நேரம் வந்துருச்சுன்னா அடுத்தவனை என்னைக்கு நல்லா இருக்குன்னு நாம் வாழ்த்துறோமோ அன்னைக்கு நாம நல்லா இருக்கும். அன்னைக்கு நாம் நல்லா இருக்கும். அப்போ இங்கே என்ன பண்ணுறான், கெடுக்கணும். அப்போ அவனுக்கு கெடுதல் நடக்க போகுது அப்படிங்கிறது தான் இதில் சுச்சம்.
கண் படான். அப்போ கண் படானா தூங்கவே இல்லைங்க, விடிய விடிய யோசனை பண்ணிட்டான். ஆன செயல் ஓர் இரவு சிந்தித்து, அந்த ஒரு இரவு முழுக்க சிந்திக்கான். சிந்தித்து அலம் வந்து அலையுது. அலம் வந்துன்னா அடையுது. அலம் வந்த போது அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது மாதிரி அலையுது மனசு. இங்கே அங்கே ஓடுது, அங்கே போனால் இப்படி கொள்ளலாமா அப்படி கொள்ளலாமா அப்படின்னு ஒரு மாதிரி சிந்திக்குது. ஈனமிகு வஞ்சனையால். ஈனமிகுனா ஈனமிகுனா ஈனம் அப்படின்னா கீழான செயல். இது வஞ்சனை என்பது கீழான செயல். அந்த கீழான வஞ்சனையால் வெல்வன் என எண்ணினான். இப்போ அந்த வஞ்சனையான வெல்லணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான். இங்கே அது என்ன பண்ண போறாங்கிறத சொல்லலை. அடுத்த பாடல் பாருங்க. சேட்டாரும் கங்குள் புலர்காலை தீயோனும் நாட்டாரை கொள்ளாதே நாம் இருவேம் வேறு இடத்து வாழ்த்தாயம் கொள் போர் மலைக்க வருக என தோட்டா பூந்தாராக்கு சொல்லி செலவு இட்டான். இப்போ என்ன சொல்றான், ரொம்ப அப்படியே அந்த தர்மமே வடிவமா இருக்கிற மாதிரி அதிசூரன் என்ன பண்ண, நம்ம ரெண்டு பேர்த்துக்கு உண்டான பிரச்சனை இது. இதில் உன்னை சார்ந்தவனு என்னை சார்ந்தவனு ஏன் சாக வேணும்? அதனால் நாம் ரெண்டு பேரும் வேற பக்கம் போய் சண்டை போடலாம். ஆனால் என்ன செய்யணும்னா யாருக்கும் தெரியாம வா, தெரிஞ்சிருச்சுன்னா எல்லாரும் வந்துடுவாங்க. அதனால் நம்ம யாருக்கும் தெரியாமல் வேறு ஒரு இடத்துல, நேற்று சண்டைக்கு போட்ட இடத்துலலாம் வேண்டாம், வேறு ஒரு இடத்துல நாம் போய் சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லி எவ்வளோ பாருங்க அந்த வஞ்சனை எப்படியெல்லாம் சிந்தித்து வச்சு செயல்படுதுன்னு பாருங்க. என்ன சொல்றாரு, நாட்டாரை கொல்லாதே. இந்த மக்கள் நம்ம மாணவர்கள் எல்லாம் கொல்ல வேண்டாம், நாட்டாரை கொல்லாது. எப்ப தீயோன் புலர்காலை, காலை பொழுதுல எந்திரிச்சு அனுப்புறான், அவருக்கு சொல்லி அனுப்புறான். நாட்டாரை கொல்லாதே நாம் இருகம் வேறும், நாம் ரெண்டு பேரும் வேற இடத்துல, விம்னா வேற இடம், வேறு இடத்து வாழ்த்தாயும் கொள்போர். இந்த யாருக்கு இந்த உரிமை உண்டுன்னு கேட்கறோம் இல்லையா, அந்த போரை எங்க வச்சுக்கலாம், மலைக்க வருகிற ஒரு பக்கம் மறைவான இடத்துல நம்ம வச்சுக்கலாம், நீ அங்க வந்துரு அப்படின்னு சொல்லி ஒரு இடத்த சொல்லி அனுப்பிட்டார். என தோட்டார் பூந்தாராய்க்கு சொல்லி செலவிட்டான். இப்ப ஏனாதிநாதர்கிட்ட சொல்லிட்டார், சொல்லி செலவிட்டான். அப்ப அவர்கிட்ட இப்ப செய்தி போயாச்சு. இப்ப ஏனாதிநாதர் என்ன பண்ணுவாரு, எப்படியாவது நல்லது தானே செய்யணும்னு நினைக்கிறார். இப்ப அவரோட கொள்கை என்ன, எப்படியாவது நல்ல செய்யணும். அப்ப நல்லது செய்யணும்னா என்ன பண்ணணும், நாம எதையாவது நம்ம கொள்கையிலிருந்து விட்டு தரணும் இல்லையா. அப்படி இவர் விட்டு தரணுங்கிறதுக்காக அந்த காலம் நீட்டித்து கழிந்து இரவு போனது. சேட்டாரும் அப்படின்னா அந்த இரவு போனது. கங்குள் புரை காலை, அந்த காலை வந்தது தீயோன் அப்படி சொல்லிட்டான். சொன்ன மாற்ற மலைக்கு அப்படின்னா ஒன்றை மற்றொன்றாக மாற்றக்கூடியது. வேதியன் நம்ம சொல்ல முடியல சிவபுராணத்துல, வேதியன் அப்படின்னா ஒன்றை மற்றொன்றாக மாற்றக்கூடியவன் யாரு, சிவபெருமான். இப்ப நாமெல்லாம் எப்படின்னா ஒன்றும் போதாத இந்த துருப்பிடிக்கிற தகர மாதிரி, நம்ம துருப்பிடிக்கிற தகர மாதிரி. ஆனா சுவாமி என்ன பண்றாரு, நம்மளையே அதை தங்கமா மாத்துறாரு, ஜொலிக்க வைக்கிறாரு. இல்லை எப்ப திருநீர் வைக்கிறோமோ அப்ப பெருமான்கிட்ட நாம வந்துட்டோம். அப்படியா, அப்படி வந்து இவர் என்ன பண்றாரு, அந்த மாற்றக்கூடிய, எப்ப சொன்னது ஒண்ணு செய்ய போறது ஒண்ணு. இப்ப அங்க என்ன செய்ய போறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த பாடல சொல்லுவார். ஆயினும் அவன் நெற்றியில் திருநீற்றை நீராகவே இப்ப மலைக்க அப்படிங்கிறார். அப்படின்னா இவன் என்ன என்றானா, அவன் திருநீருக்கு தான் ஏனாதிநாதர் மயங்குவார், அதுக்கு தான் தீங்கு செய்ய மாட்டார். அப்படிங்கிறப்ப நம்ம திருநீரை பூசிட்டு போகலாம், அவர் நம்ம எதுவும் செய்ய மாட்டாரு. அப்படின்னா எப்படின்னா அவன் சண்டை போடுற வரைக்கும் அந்த திருநீர் ஏனாதிநாதர் கண்ணில் படாமல் இருக்கும். சண்டை போட்ட பிறகுதான், அது முடியாத சமாளிக்க முடியாத பொழுதுதான் அவர் அந்த ஏனாதிநாதரை அந்த அந்த பலகையை எடுத்து காமிப்பாரு. காமிச்ச மாத்திரத்தில் ஏனாதிநாதர் பார்த்த மாத்திரத்தில் ஆகா சிவனடியாரே அப்படின்னு. அப்ப இவன் என்ன பண்றான், அந்த மறைத்து காட்டினான், அப்ப திருநீர் மறைத்து காட்டினான். அப்ப அந்த மறைத்து காட்டின மாத்திரத்தில் என்ன பண்றாருங்க, அந்த கொல்ல வந்தவர் கொல்லாம நிற்கிறார் இல்லையா, அந்த மாதிரி பண்றார். தோடார் பூந்தாராய் முன்னால் வெற்றி பெற்ற குடியவர் என்பது குறித்து இங்கு மீண்டும் அமைந்திருக்கிறார். உயிர் கொடுத்த அருள் வெற்றி, இது அவனுக்கு உயிரை கொடுத்தக்கூடிய அருள் வெற்றியாக இருக்கக்கூடிய போது யாருக்கு, அதிசூரன். அதிசூரன் சொல்லி செலவு சொல்லி வர ஒருவனை விடுத்தான். மறைவு மொழி, அப்ப மறைத்து சொல்றான்.
மறைவா ஒரு இடத்துக்கு வா அப்படின்னு சொல்லி அனுப்புறான். அடுத்தது 32வது பாடல். இவ்வாறு தொட்டலுமே ஏனாதிநாதர் அவ்வாறு செய்தல் அழகு இது என அமைந்து கைவாள் அமர் விளைக்க தான் கருதும் அக்களத்தில் வெவ்வாள் வர வர உறவோ வருக என மேற்கொள்வார். இப்ப அவர் சொன்ன இடத்துக்கு இவர் போயிட்டாரு. பரவாயில்ல, இது நல்லதாச்சு. என்ன சொல்றாரு? அவ்வாறு செய்தல் அவ்வாறு செய்தல் அழகு. எது? நாம் 2 பேரும் செய்யறது ரொம்ப நல்லது, பரவாயில்ல, நல்ல சிந்தனை. இப்ப அவன் செய்யறது வஞ்சனையின் காரணமா செய்யறான். ஆனா இவர் என்ன சொல்றாரு? பரவாயில்லையே, இது நல்லா தானே இருக்குது. நாம ஏன் மற்றவங்க எல்லாம், நம்ம மாணவர்கள் எல்லாம் சாகணும்? நாம 2 பேருமே சண்டை போட்டுக்கலாமே, இது பரவாயில்ல தானே, நல்லதுதான். ஏன்னா நம்மளோட உரிமைக்கு தானே நாம போறாரோம். அப்ப நம்ம 2 பேரும் சண்டை போட்டுக்கலாம் அப்படின்னு அவர் சொல்ற. பரவாயில்ல, நல்லது, இது நல்லது என பொறுதல் இயல்பு. அப்ப பரவாயில்லையே, இது ரொம்ப, இதுதான் சரியானது கூட. நாம் இது நாள் வரைக்கும் தெரியாம பண்ணிட்டோம். கைவாள் அமர் அப்படிங்கிறார். கைவாள் அமர், கை வாளுக்கு அடைமொழி மாத்திரையா பிரிதொன்றையும் துணை கூறார். அப்ப வேற எதையும் துணைக்கு இல்லாம அதை மட்டுமே, யாரு? அந்த கையினுடைய வாழை மட்டும் தன்னை நம்பி மட்டுமே போறாங்க. தன் கருதாது அதிசூரன் குறித்து சொன்ன அந்த இடத்துக்கு போயிட்டார். அவர் எந்த இடத்துக்கு வர சொன்னாரோ அங்க போயிட்டார். அக்களம், யாருக்கும் தெரியாத இடத்தை, அந்த இடத்துக்கு, அந்த யாருக்கும் தெரியாத இடத்துக்கு தானே வர சொன்னார், அந்த இடத்துக்கு போயிட்டாரு. முன் சொல்லி வர குறிப்ப அக்களமே, எங்க வர சொன்னாரோ அங்க குறிப்பிட்டார். ஏன் அப்படின்னா, இப்ப இவர் தெரிஞ்சு வந்தா என்ன ஆகும்னா, இவர் கூப்பிட்டா எல்லாரும் வந்தாங்க. இப்ப ஏனாதிநாதன் அவன் அதிசூரன் வீடு வீடா போய் கூப்பிட்டான். வாங்க என் கூட போருக்கு வாங்க, ஏனாதிநாதன் இந்த மாதிரி அவர் மட்டும் பண்ணணும்னு நினைக்கிறாரு, நான் மட்டும் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாரு, எனக்கு சப்போர்ட்டா நீங்களாம் வாங்கன்னு வீடு வீடா போய் பண்ணினான் அப்படிம்பார் இல்லையா? இப்ப இங்க அது மறுபடியும் அதே போல வந்தா ஏனாதிநாதர் கூட என்ன பண்ணிடுவாங்க? இருக்கிற மாணாக்கர் எல்லாம் சேர்ந்து அவர் பின்னாடி வந்துருவாங்க. அதனால அப்படி எல்லாம் வேண்டாம், யாருக்கும் தெரியாம வரலாம்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாருன்னா, யாருக்குமே தெரியாம மறைந்து வருகிறார். வெவ்வாள் வரவோன் வருக, கொடிய வாளினை ஏந்தி தன்னை வலியோனாக எண்ணிக்கொண்டவன் வர வேண்டி. யாரு தன்னை வலியோனா எண்ணிக்கிறான்? அதிசூரன். எப்பயுமே பலம் இல்லாதவன் தான் தான் ஒரு மிகப்பெரிய பலசாலியா நினைத்து கொள்வான். பலம் இருக்கிறவன் பார்த்தீங்கன்னா எப்பயுமே பாருங்க, ஒரு கராத்தா சொல்லித்தரக்கூடிய ஆசிரியர் எந்த இடத்துலையும் எந்த ஒரு சண்டைக்கும் போயிருக்க மாட்டார். ஆனால் அதுக்கு கீழே ஒரு 2-4-5 வகுப்பு தான் போயிருப்பாங்க. அந்த மாணவன் போய் ஒருத்தர் சண்டையை போட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கும். ஏன் அப்படின்னா அவனுக்கு தெரியல, அதுதான் முடிவுன்னு நினைச்சுக்கிறான். அது போல இங்க அதிசூரன் எதுவுமே தெரியலனாலும் தான் தெரிஞ்ச மாதிரி அங்க அவர்கிட்ட போலாம் அப்படின்னு மேற்கொள். அப்ப வர பார்த்து தனித்து நின்றார். இப்படி வர பார்த்து தனித்து நிற்கிறார். சுற்றத்தார் யாரும் அறியாத வகை சுடர் வாழ் பொற்பலகையும் தாமே கொண்டு புறம் போந்து மற்றவன் முன் சொல்லி வர குறித்த அக்களத்தே பட்டலானை முன் வரவு பார்த்து தனி நின்றார். இப்ப அங்க என்ன பண்றாருன்னா தனித்து இருக்கிறார். சுற்ற வாழ் பொற்பலகையும். இப்ப அந்த காலத்துல பாத்தீங்கன்னா அந்த பலகை இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் பூன் போட்டிருப்பாங்க. எப்படி ஐம்பொன்னாலையோ அல்லது தங்கத்தாலையோ. இப்ப ராஜாலாம் வச்சிருக்கிற மாதிரி இருந்தா தங்கத்தால போட்டிருப்பாங்க. இவர் ஆசிரியர் தானே. இப்ப ஆசிரியர் என்ன பண்ணிருப்பாரு, நல்லா அந்த மாதிரி தங்கத்தால போட்டு அந்த மாதிரி மின்னக்கூடியதாக இருக்குது. அப்படி வாழ் வைத்திருக்கிறார். பொற்பலகை இட்டு, பொற்பலகைன்னா அதுதான், அந்த பலகையெல்லாம் தங்கத்தால அப்படி அந்த காப்பெல்லாம் போட்டப்பட்டிருக்குது. கொண்டு பலகையும் கொண்டு அந்த பலகை கொண்டு சுடர்வாள். அந்த வாள் எப்படி ஏற்கனவே நாம பார்த்தோமே, மின்னலை போன்ற ஒளியை கொடுக்கக்கூடிய வாளாக இருக்கின்றது அந்த வாள். அவ்வளோ அப்படியே பல 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 பலன்னு இருக்குதுங்க. அந்த வாள் எப்படி இருக்குன்னா அப்படியே பல பலன்னு தக தகன்னு பார்த்தா ஒரு மின்னலை போன்ற ஒளியை தரக்கூடியதாக இருக்கிறது. சுடர்வாள் தாமே கொண்டு, அது குறியாது அழகிதென அமைந்து. இப்ப நாயனார் என்ன நினைக்க, அதுதான் அழகுன்னு நினைச்சு இவன் நான் நம்பி என்ன பண்ணிட்டாருங்க, தனியா வந்துட்டார். ஆனா இவனுடைய திட்டம், மற்றவன் உன்னை உண்மை திறத்தில்லாது வஞ்சமுடையவன். அவன் எப்படிப்பட்டவன்? மற்றவன் அவன் எப்படிப்பட்டவன்? வஞ்சமுடையவன் அதிசூரன். வஞ்சத்தை நெஞ்சினில் வஞ்சி வைத்து, அந்த நெஞ்சில் வஞ்சி வச்சிருக்கான். அவன் குறித்து சென்ற காரணம் வேறு, அவன் குறித்த காரணம் வேறு. ஆனா இவர் குறித்து சென்ற காரணம் இது பரவாயில்ல, தனித்து நாம போட்டியிடலாம் அப்படிங்கிற மாதிரி. பற்றலான் பற்றலந்தி
வஞ்சனையில் திருநீர் புண்பான். அவன் எப்படிப்பட்டவன்? திருநீரா நம்ம வீக்கை வாங்கி 2 காலமும் சந்தி வழிபாடு செய்து பூசக்கூடியவன் அல்ல. இப்ப திருநீர் எப்படி வைக்கணும்? ஒரு மரபு இருக்கு இல்லையா? எப்படி வைக்கணும்னு சொல்லுது. 16 இடங்கள்ல தீக்கை பெற்றவர்கள் தண்ணீரை குழைச்சி குருநாதர் சொன்ன மந்திரத்தை செய்து அந்த திருநீரை சுத்தம் செய்து அந்த திருநீரை 16 இடங்களில் பூச வேண்டும். தலையில 1 அங்குலம், நெற்றியில் 6 அங்குலம், மார்பில் 6 அங்குலம், 2 புஜங்களில் 6 அங்குலம், மீது எல்லா இடத்துலையும் ஒரு அங்குலம் தான் அணியணும் அப்படிங்கிற ஒரு மரபு உண்டு. நம்ம சைவம் அதை ரொம்பமா வலியுறுத்துது இல்லையா? ஒரு அங்குலம் தான் வலியுறுத்து. இப்போ தீக்கை பெறலைங்க, நானும் திருநீர் பூசணும் அப்படின்னா பற்றலாம். இப்போ நான் வேறு ஒரு சமயத்தில் இருந்தேன், இணையிலிருந்து நான் இந்துவாக வரேன், சைவ சமயத்துக்கு வரேன் அல்லது இந்து மதத்துக்கு வரேன் அப்படின்னு நினைக்கிறவன் முறையாக பார்த்தாங்கன்னா ஒரு ஆதீனத்தில் போய் ஒரு வேள்வி பண்ணி தீர்த்தம் தெளித்து மந்திர உபதேசம் பண்ணி மாற்றணும். இல்லை இப்போதைக்கு நான் மாற்றிக்கிறேன் அப்படின்னா எடுத்து திருநீரை பூசிட்டானாவே போதுங்க. திருநீரை பூசிட்டாவே அவன் சைவன். அதுபோல இவன் என்ன பண்ண, அந்த திருநீர் எடுத்து இந்த திரிகுண்டமாக பூசணும். தீக்கை எடுத்தவன் என்ன பண்ணுங்க, 3 கோடுகள் வர மாதிரி அழகா திருநீர் பூசணும். ஆனால் இவன் என்ன பண்ணான், எடுத்து எப்படி பூசணும்னே தெரியல. இப்போ சில பேர் பார்ப்போம், நிறையா இங்கே எல்லாமே நிறைய அப்படியே பூசிக்குவாங்க. அது ஏன்னா அவங்களுக்கு அதோட எப்படி அணியணுங்கிற வரைமுறை இல்லை. மொத்தம் திருநீர் பூசணும். இருந்தாலும் அந்த முழுநீர் பூசிய முனிவர்க்கும் அடியேன், நமக்கு அதுதான் சொல்லுது. புராணம் என்ன சொல்லுது, எப்படி திருநீர் பூசினாலும் திருநீர் பூசி இருக்கிறாங்கல்ல, நீ கொள்கை பிரகாரம் இருக்கிறன்னா இரு, ஆனா அவன் திருநீர் எப்படி பூசி இருந்தாலும் அவனை மதி. ஏன்னா இவர் எதற்காக மயங்குவார்னா அந்த திருநீருக்கு தான். முன் அக்களம் சேரும் முன்பு தனி நின்றான், தான் சொல்லிய தான் அமைந்த உண்மை நிலையை முற்ற காப்பதாய் தானே தனித்து நின்றார். இப்ப இவரு ஏனாதிநாதர் என்ன பண்றாரு, தான் சொன்ன அந்த செய்தியை கேட்டு தனித்து நிற்கிறார். ஆனா இவன் என்ன பண்றான், எப்படியாவது இந்த திருநீரை பூசிட்டு போய் அவன் திருநீருக்கு ஏனாதிநாதர் மயங்குவாரு, அவரை கொல்லணுங்கிற ஒரே குறிக்கோள் தான் இவனுக்கு. அப்படி 34வது பாடல். தீங்கு குறித்து அலைந்தீ தீயோன் திருநீரு தாங்கிய நெற்றினராய் தங்களையே எவ்விடத்தும் ஆங்கு அவரும் தீங்கு இளையார் என்பது அறிந்தானாய் பாங்கில் திருநீரு பண்டு பயிலாதான். தீங்கு பல வகையால் பெரிதும் வஞ்சனை செய்து. தீங்குனா பல வகையா எப்படியாவது அவரை கொல்ல வேண்டும், இப்படித்தானே திட்டமிட்டான். ஏன்னா அவனால கொல்ல முடியல எப்படியுமே. இப்ப வஞ்சனையார் கொல்லணும்னு முடிவு பண்ணிட்டான். அப்ப கொஞ்ச நாள் என்ன பண்ணா, இவன் திருநீர் வச்சுட்டு போனாதான் ஏனாதிநாதரை கொல்ல முடியும். அப்ப தீங்கு பல வகையால் பெரிதும் வஞ்சனை வெல்லாது குறித்து எண்ணி அழைத்த தீயோன் முன்னரும் நேர்முகமாய் போருக்கு வந்தான். முன்னாடி என்ன பண்ணா, நேருக்கு நேர் போருக்கு வந்தான். அதுல புறமுதுகிட்டு ஓடிட்டான். ஓடனவே வஞ்சனையை மனசுல வச்சு திருநீர் பூசிட்டு போய் அவரை கொல்லணும். ஏன்னா திருநீர் நாம ஒன்றும் இல்லைங்க, திருநீரை வாங்குறோம், வாங்கி அப்படி ஒரு இப்படி விட்டுட்டு என்ன பண்றோம், ஒன்று தூணில் கொட்டுறோம், இல்லையா வேற எங்கேயாவது நம்ம கோயிலில் பார்த்தீங்கன்னா அந்த உண்டியில் காசு போட சொன்னால் அதிலேயே திருநீரையும் கொட்டி போடுறோம் இல்லையா. அந்த திருநீருக்காக மெய்ப்பொருள் நாயனார் என்ன பண்றாரு, தன்னுடைய உயிரை கொடுக்கிறாரு. மெய்ப்பொருள் நாயனார் தன்னுடைய உயிரை கொடுக்கிறார். எதை வச்சு, தத்தன் நமர்னு சொன்னாரு. தத்தன் அது வரைக்கும் திருநீர் பூசணது கிடையாது. இப்ப ஏன்னா அதிசூரன் என்ன பண்றான், இது வரைக்கும் திருநீரே பூசணது இல்லை, திருநீரே பூசணது இல்லை. அங்க முத்தநாதனும் திருநீரே பூசணது இல்லை. இவ முத்தநாதனாச்சு பரவாயில்ல, ஒரு அரசன் போரிட்டான், அவனை விட கேவலமானவன் நம்ம அதிசூரன் அவனை விட கேவலமானவன். அந்த திருநீரை வாங்கி இது சிவன் சொத்து, நம்ம வீட்டுக்கு கொண்டு போகணும்னா நீ இங்கே கொட்டிடும். இந்த உடம்பே சிவபெருமானுத்தாங்க, இங்கே விட்டுறலாம்ல. இந்த உடம்பு சிவபெருமானுத்தான். நம்ம கிட்ட இருக்கிற அத்தனை பொருளும் சிவன் கொடுத்தது தான். நம்மகிட்ட இருக்கிற அத்தனை பொருள்களும், இந்த மைக்கு, ஸ்டாண்டு, புத்தகம், துணி, அத்தனையும் சிவனது தான். இங்கேயே கொடுத்துடலாம்ல. சாமி எனக்கு எல்லாம் இதெல்லாம் வேண்டாம், என் உடம்பு வச்சுக்க, நீங்க இந்த உடம்பு விட்டுட்டு போறதுக்கு தாங்க மனசு வராம. ஆமா, மனசு வராம என்ன பண்றோம், அழறோம் உட்காந்துட்டு. நாளைக்கு நாம சாக போறோன்னே தெரியாம செத்து போன பணத்திட்டு உட்காந்து நாம அழறோம்.
நம்ம சாக போறோன்னே தெரியாம அதுகிட்ட உட்காந்துட்டு நாம அழுகிட்டு அச்சோ போயிட்டியே, அங்க வாங்கி வச்சுட்டு போனியே, இங்க வாங்கி வச்சுட்டு போனீங்க, இத்தனையும் சொல்லி அழகும் இருக்குக்குள்ள ஒன்னையும் பார்க்க போறது இல்லை, அவங்களுக்கு எதையும் செய்ய போறது இல்லை. வந்து ஒருத்தர் அப்பதான் கேட்பாங்க, ஏன் சாப்பாட்டுக்கே உனக்கு என்னடா கை கால் நல்லா தானே இருக்கு, என் சாப்பாடு ஒரு ரூபா போட்டால் என்ன வீடு வரும் அப்படியெல்லாம் சொல்லி திட்டிடுவோம். அப்ப இந்த திருநீர் நம்மை வந்து முக்தியை தரக்கூடிய ஆனா அந்த திருநீரை வாங்கி நாம என்ன பண்றோம், இங்க கொட்டிடுறோம். அது எவ்வளவு பெரிய சிவ குற்றம். திருநீர் பூசும் பொழுது இந்த புயங்கள்ல தாங்க விடணும். இதை தூரத்தை வந்து பார்த்தா இங்க இருக்கிறத பார்த்த மாத்திரத்திலே அவங்க அடியாருன்னு தெரிஞ்சுக்கணும். மாணிக்கவாசல் சொல்லுவார், மாணிக்கவாசல் சொல்லும் பொழுது திருநீர் ஏன்னா இப்படி அண்ணாந்து பூசணும், இப்படி பூசும் பொழுது இப்படி இடும் பொழுது இந்த தோல்வியும் தான் விடணும். திருநீர் கீழே நம்ம உடம்பு விட்டு கீழே வரக்கூடாது, திருநீற்று போய் இங்கே வரக்கூடாது. அதே மாதிரி நிறைய பேர் நாம் இன்னைக்கு அது எப்படி அந்த கலாச்சாரம் வந்ததுன்னு தெரியல. அந்த ஐயப்ப கோயில் போகிறவங்க பாதத்தில் திருநீர் வைப்பாங்க. அது மிகப்பெரிய சிவகுற்றம், அது மிகப்பெரிய சிவகுற்றம். அவங்க சிவபெருமானுக்கு குற்றம் செய்கிறாங்க, சமயத்துக்கு குற்றம் செய்கிறாங்க. அது எந்த அடிப்படையில் சந்தனத்தை நீங்கள் வைக்கலாம், குங்குமத்தை வைக்கலாம், ஆனால் திருநீற்றை முழங்காலுக்கு கீழே வரக்கூடாது, திருநீர் முழங்காலுக்கு கீழே வரக்கூடாது. அப்போ இவங்களாம் பூசுறாங்களே அப்படின்னா அவங்க வேற, அகோரிகள் பூசுறாங்கன்னா அவங்க உடம்பு முழுக்க பூசுறாங்க, அவங்க நிலை வேற, நம்ம நிலை முழங்காலோடு சரி, அதுக்கு கீழே நாம வரக்கூடாது என்பது நம்மளுடைய திருநீற்றில் எப்படி பூசணுங்கிற மரபு அப்படித்தான் சொல்லப்படுது. ஆனால் இன்னைக்கு ஐயப்பன் கோயில் போறவங்க என்ன பண்றாங்க, பாதத்தில் திருநீரை பூசிக்கிறாங்க. சரிங்க, இறந்தவங்களுக்கு வைக்கிறாங்க, அதுவும் வைக்கக்கூடாது, யாருக்குமே வைக்கக்கூடாது. நீங்க எப்படி திருநீரை பாதத்துக்கு கொண்டு வந்து வைப்பீங்க, முழங்காலுக்கு கீழே திருநீர் வரக்கூடாது. சாமிக்கு கொண்டு வர பூசை எண்ணெய்க்கு எண்ணெய் எந்த பொருளாக இருந்தாலும் இடுப்புக்கு கீழே வரக்கூடாது, இடுப்புக்கு கீழே வரக்கூடாது. நீங்க நம்ம நாயன்மார் எடுத்து எங்க முருக நாயனார் என்ன பண்றாரு, பூக்குடைய வச்சுக்கிறார். பூக்குடைன்னு இன்னைக்கு நாம என்ன பண்ணிட்டோம், பேசனா ஒன்று வாங்கிட்டோம், மாடனா சுத்தோடு இருக்கும், அது கீழே தான் கொண்டுட்டு வரும், அதுல இருந்து கீழே விடுவோம், அதே பூ தூக்கி கொண்டு வந்து இங்க சாமிக்கு கொடு. ஏன்னா இப்படி எல்லாம் பண்ணிட்டு சாமி எனக்கு ஒன்றும் பண்ணலை, சரியான நேரத்தில் மழை தரல, இதெல்லாம் கேட்குறோம். வெயிலாக அடிக்குது, மழையே வரல, நம்ம சரியாக பண்ணால் தானே சாமி சரியாக கொடுப்பாரு. அப்போ நாம் அந்த பூக்கூடைங்கிறது என்ன பண்ணணும், அந்த இடுப்புக்கு கீழே வரக்கூடாது, திருநீரும் முழங்காலுக்கு கீழே போகணும். சரிங்களா? இப்படியெல்லாம் ஒரு மரபு இருக்குது நம்மள. அந்த திருநீர் எவ்வளவு உயர்வானது, பூசை இனியது நீர், பேணி அணிபவர்க்கெல்லாம் பெருமை கொடுப்பது நீர், மானம் தகைவது நீர், மதியை தருவது நீர், அழகு தருவது நீர். தூக்கம் வருதா, திருநீர் பூசின தூக்கம் வராது. ஒரு பணி செய்யறோம், துயிலை கெடுப்பது நீர், துயில்னா தூக்கம், அந்த தூக்கத்தை கெடுக்கக்கூடிய திருநீர். நம்ம தூக்கம் வருதுன்னா இன்னைக்கு நம்ம மக்கள் வேற எதையாவது சாப்பிடணும், அதெல்லாம் இருக்கக்கூடாது, அதெல்லாம் நம்ம சாப்பிடக்கூடாது, அதெல்லாம் இல்லை, நம்மளுடைய கலாச்சாரம் அது அல்ல. தூக்கம் வருதா திருநீர் எடுத்து சிவாய நம பூசு, சாமி காப்பாற்று. கங்காலம் பூசும் கவச திருநீர், அந்த கவச திருநீர் தாங்க மொத்த ஆதிசூரனுக்கு கவசமா மாறிடுச்சு. திருமூலர் வாக்கு எங்கேயும் பொய் போகலை, நம்ம அடியார்களுடைய ஞானிகளுடைய வாக்கு எங்கேயும் பொய் போகலை. அதுதான் அங்க அவனுக்கு ஏனாதிநாதருக்கு அதிசூரனுக்கு கவசமா மாறிடுச்சு. இல்லைன்னா ஏனாதிநாதர் அவன் ஏனாதிநாதர் வாழுக்கு முன்னாடி அவன் நிற்க முடியுமா, முடியாது. அப்ப எப்படி ஆணுச்சு, அங்க கவசமா இருந்தது திருநீர். அப்ப இவரு திருநீர் பூசலையா அப்படின்னா நம்ம தான் சரி, நாம தான் வினை போகணும் திருநீர் பூசுறோம். சிவம் எங்க திருநீர் பூசணும், அவர் தான் நிர்மலனாச்சே, வினையெல்லாம் இல்லைங்க, ஏன் திருநீர் பூசணும், அவர் ஏன் சிவபூசை பண்ணணும்? ஏன்னா ஒரு பயிற்சி செய்யக்கூடிய ஆசிரியர் அதை செய்து காமித்தாதான் மாணவன் அது மாதிரி செய்வான். சரிங்களா? செய்து காமித்தாதான் மாணவன் அது மாதிரி செய்வான். இப்ப ஆசிரியரே சீருடையில இல்லாம வந்து மாணவனை நீ சீருடையோட வா, இப்படித்தான் நிக்கணும்னா நீங்க முதல்ல சீருடையோட வாங்க சார் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு அப்படி சொல்ல இன்னைக்கு மாணவர்கள் வேற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா? அப்ப அந்த ஆசிரியர் தன்னை முதல்ல நான் இப்படிதான் பண்றேன்னு காமித்துக் கொள்ளணும். நமக்காக தான் நம்ம எல்லாம் மேலே ஏறணும் தாங்க அவர் வழிபாடு பண்ணுறாரு. நாம எல்லாம் இந்த ஆணவத்தை விடணுங்கிறதுக்கு தான் அவரு நமக்காக வழிபாடு பண்ணுறார் சிவம் இல்லையா? அப்படி இந்த திருநீர் தீங்கை கெடுக்கக்கூடியது. அழைத்த அந்த திருநீர் தீங்கிலையோர் நாயனார் எப்படி
கொண்டோராகி. இப்ப இது என்ன சொல்றா, தீங்கு குறித்து அழைத்த தீயோன் திருநீர் தாங்கிய நெற்றினாய் தங்கனையே எவ்விடத்தும் அங்கு அவருக்கு எந்த இடத்திலையும் உயிர் போற நிலை வந்தாலும் பாருங்க, எவ்விடத்தும் அப்படிங்கிறார். அப்படின்னா எவ்விடத்தும்னா எந்த இடத்திலும் ஏனாதிநாதர் தீங்கு நினையா. யாருக்கு? திருநீர் வச்சவங்களுக்கு தீங்கு நினையா. தன்னுடைய உயிர் போற நிலை வந்தாலும் அங்க தீங்கு விளைக்க மாட்டார் ஏனாதிநாதர். அதை தெரிஞ்சுக்கிட்டார் அதிசுரன், அதை தெரிஞ்சுக்கிட்டான். எப்படி இவரை கொல்றதுன்னா இதுதான் வழி. அப்ப நம்ம திருநீரை வச்சுக்கிட்டு போனோம்னா நம்மை கொல்ல மாட்டார் அப்படிங்கிறத நுணுக்கத்தை அவன் அறிந்து கொண்டான். பாருங்க எப்படியெல்லாம் அந்த சிந்திச்சிருக்கிறான் அந்த இரவு முழுக்க அப்படிங்கிறது பாருங்க. கொண்டு உள்ளுரையும் அந்த உள்ளார வெளியில திருநீர் பூசினான். இப்ப நமக்கு திருக்கூட்ட சிறப்பு என்ன சொல்லுது? உள்ளும் புனிதர்கள் அப்படின்னு சொல்லுது இல்லையா? இவன் பூசின நீர் உள்ளார ஏன் புனிதம் பண்ணல? அவன் உள்ளார அழுக்கோட வெளியில திருநீர் வச்சிருக்கான். உள்ளார அழுக்கோட வஞ்சனையோட அந்த திருநீரை நீர் பூசி இருக்கிறான் இல்லையா? அந்த வஞ்சனையோட பூசப்பட்ட நீர் தாங்கிய நெற்றினாய் தங்களையே. திருநீற்றின் அந்த திருநீரை அவ்வளவு பெரிதாக இந்த புராணத்துல சொல்றாங்க. நம்ம இன்னும் ரொம்ப விரிக்கலாம், காலம் கருதி அப்படியே நம்ம போயிட்டு இருக்கோம் இல்லைங்களா? திருநீர் நாம் இப்படித்தான் அணிய வேண்டும். அப்ப நாம் இனிமே என்ன பண்ணணும்? நமக்கு தெரிஞ்சவங்ககிட்ட தயவு செஞ்சு சொல்லுங்க, திருநீரை கீழே சிந்தாதீங்க. சிவதர்மோத்தரம் என்கின்ற நூல் சொல்லும், நீங்க ஒரு முறை திருநீரை இப்படி கீழே சிந்திட்டோம் அப்படின்னா 1,08 முறை நீங்க சிவாயனம்னு சொல்லணும். 1,08 முறை நாம் சிவாயனம்னு சொல்லணும் அப்படின்னு அந்த நூல்ல சொல்லப்படுது. இது ஏன் இந்த நூல் சைவத்தை வெளியே கொண்டு வரலாம்? இதெல்லாம் சொன்னா யாராவது நாம திருநீரை கையில தொடுவோமா? சொல்லுங்க பார்க்கலாம். நாம திருநீரை தொடுவோமா? அதுவும் அப்பா திருநீரை போட்டு கீழே போட்டுட்டா 1,08 முறை நம்மளால சொல்ல முடியாது. நான் ஒரு நாளைக்கு 10 முறை கீழே போடுறேன். இப்ப நம்ம கோயிலுக்கு வரவங்க என்ன பண்றாங்க, வாங்கி கொஞ்சமா வச்சுட்டு அது சிவன் சொத்து கொட்டிவிட்டான். இதுவும் சிவன் சொத்து தான். இதையும் எரிச்சா அந்த நிலை தான் வரப்போகுது. இந்த உடம்பையும் எரிச்சோம்னா என்ன ஆகும்? அதுதான் வரப்போகுது. அதுதான் சாமி கொடுத்து காமிக்கிறார். இதுதான் நீ யார்த்தையும் சண்டைக்கு போகாத, ஆணவத்தோட இருக்காத, வஞ்சனையோட இருக்காத அப்படின்னு காமிக்கிறார் இல்லையா? அப்படி அந்த திருநீரை நாம் என்ன பண்றோம், அப்படியே வாங்கி அது நமக்கு ஒரு பயமுறுத்துற பொருளா வைக்கிறோம். வீட்டுக்கு கொண்டு போய் அந்த காலத்துல ஒரு பசுமாடு சரியா ஏதோ பயந்து வச்சு சாப்பிடலைன்னா சிவன் கோயில திருநீர் 1000 வாங்கிட்டு போய் வைப்பாங்க. உடனே அது சரியா போகும். குழந்தைங்க இன்னைக்கு தான் நம்ம வேற என்னென்னவோ அடிக்கலாம் போறோம். அப்ப எல்லாமே சிவன் கோயில்ல அந்த திருநீரை வாங்கிட்டு போய் வச்சாங்கன்னா சரியா போயிடும். இன்றையும் வழக்கங்கள் நம்ம கோயிலே அதெல்லாம் நடந்துருக்கு. வெளியில கிராமத்துல வரவங்க இங்க இருந்துட்டு திருநீர் வாங்கிட்டு போய் போட்டுக்கிறாங்க பசுமாட்டுக்குன்னு சொல்லி நம்ம சாமிகிட்டே வாங்கி போய் போட்டுக்கிறாங்க. அப்ப அந்த மாதிரி அந்த ஏன்னா பேணி அறிவோருக்கெல்லாம் அந்த நீர் திருநீர் நீர் தீயை கெடுக்கக்கூடியது, தீயதை அகற்றக்கூடியதாக இருக்கு. அப்ப அந்த திருநீர் எதை வச்சு ஆனால் நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம். திருநீரை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. திருநீரோ 5 எழுத்தோ சொல்லி ஒரு கெடுக்க நினைச்சா அது நம்மை கொடுக்கும். யாரு நீங்க அதை செய்யணும்னு நினைக்கிறோமோ அவங்களையே கெடுக்கும் அந்த திருநீரும் 5 எழுத்து. அதை மனதில் நாம கொள்ளணும். அப்படி எவ்விடத்தும் அவருக்கு எந்த உயிர் போற நிலை வந்தாலும் என்ன பண்ணுவாருங்க, ஏனாதிநாதர் என்னுடைய அந்த திருநீற்று கொள்கையை எந்த இடத்துலையும் விட்டு தரமாட்டார் அப்படின்னு சொல்ல. 35வது பாடல். வெந்நீர் நெற்றி விரவ புறம் பூசி உன் நெஞ்சில் வஞ்சி கருப்பும் உடன் கொண்டு வண்ணச் சுடர்வாள் மணிப்பலகை கை கொண்டு புண்ணிய போர் வீரருக்கு சொன்ன இடம் புகுந்தான். இப்ப வெந்நீர் எப்படிப்பட்டது? பாவம் அறுப்பது நீர். அது தெரிஞ்சுட்டான் ஏனாதிநாதன். அது தெரிஞ்சுட்டான். ஏன்னா இது முத்தநாதன் தெரிஞ்சுட்டான். ஏனாதிநாதனை கொல்றதுனால பாவம் வரும் இல்லை, அந்த பாவத்தை அறுக்கக்கூடியது திருநீர். அப்படின்னு பூசிட்டான். எவ்வளவு அந்த வஞ்சனை இருந்தாலும் அப்படி நயத்துக்காக சொல்றோம், அந்த வஞ்சனையை செய்யறான். அந்த திருநீர் பாவம் அறுப்பது நீர். அந்த நுணுக்கத்தோட பூசிக்கிட்டானோ அப்படின்னு நம்ம ஐயா சொல்றாங்க. அது இவனுக்கு திருநீர் பூசிய பயனற்று பாவமாகத்தான் போகுது. இது பாவம் அறுக்கக்கூடிய திருநீர் அதிசூரனுக்கு பாவத்தை கொடுக்க போகிறது இல்லையா? பாவத்தை கொடுக்கக்கூடிய, ஏன்னா அது புண்ணியர் பூசும் வெந்நீர்.
அந்த நீர் எப்படிப்பட்டதுங்க? புண்ணியர் பூசும் வெந்நீர். புண்ணியம் செய்திருந்தா தான் நம்மளால் திருநீர் பூச முடியும். இப்போ வழித்தாயம் தானே, ஏனாதிநாதரோட வழித்தாயம் அண்ணன் தம்பி அப்படி முறைத்தானே. அப்போ அவரோட குடும்பத்தில் தானே இருக்கிறாரு. அந்த ஓர் நெல்லுக்கு பாஞ்சது என்ன பாய்ந்துருச்சு? பாஞ்சிருச்சு. அந்த புண்ணு இப்போ நெல் அமுத்த போகுது இல்லையா? நெற்றி விரவ அப்படின்னு விரவனா மொத்தமாக இப்படித்தான் பூசணும்லாம் இல்லை. பூசும் நீரு போலும் புனிதர்கள் இல்லையா? நாம் பூசு எப்படி திருநீர் பூசு நோடு போல் உள்ளும் புனிதர்களாக இருக்கணும் தான் நமக்கு திருக்கூட்ட திருப்பில் தெய்வ செய்திகளாக இருக்கணும்னு சொல்கிறார். எப்படி இருப்பாங்கன்னா, அடியார்கள் பெருமக்கள் எப்படி அவங்க நெற்றியில் அந்த திருநீர் இருக்குதோ, அந்த மேனியில் திருநீர் இருக்குதோ, அதுபோல் அவங்களோட உள்ளமும் வெள்ளையாக இருக்கும். பூசும் நீர் போல் உள்ளும் புனிதர்கள் அப்படின்னு சொல்லுவார். அதுபோல் இங்கே இவர் எப்படி கருப்பு உள்ள வைத்திருக்கார், கருப்பு உள்ள வச்சுக்கலாம். பூசும் என்பது கருப்புடன் கொண்டு பூசுதல். இந்த கருப்போடு நினைச்சு பூசலாம். நாம் சிவாய நமன் பூசம். இவன் ஏனாதிநாதரை கொல்லணும் ஹரிசுரன் என்ன செய்யறான்? ஏனாதிநாதரை கொல்லணும் அப்படின்னு மொத்தமாக எடுத்து பூசான் திருநீர். கொஞ்சம் கொஞ்சமாலாம் பூசல். அப்போ நெஞ்சினுள் அந்த கருப்பாகிய வஞ்சம், கோபம் முதலிய தீங்குகளை தாமச குணம் என்பார். அந்த தீங்குலாம் இப்போ 3 குணம் ஒரு மனிதனுக்கு. ஒரு நேரம் நல்லா தானே பேசியிருந்தேன் அப்படின்னு. இப்போ சாத்வீக குணம் இருந்தால் தான் வழிபாட்டில் ஈடுபட முடியும். சாத்வீக குணம் இருந்தால் தான் நம்மளால் வழிபாட்டில் ஈடுபட முடியும். அப்போ சாத்வீக குணம் இல்லாத போது வந்தோம்னா இங்கேயும் ஏதாவது சண்டை தான் வச்சு. அப்போ நம்ம எங்கேயும் போகவே கூடாது. அப்படி இல்லை. அப்படி வஞ்ச சுடர்வாள். அந்த சுடர்வாள் எப்படிங்க? அவனோட வச்சிருக்கிற வாள் வஞ்ச சுடர்வாள். யாரு? அதிசூரன் வச்சிருக்கக்கூடிய வாள் வஞ்சத்தை செய்யக்கூடியது. வஞ்ச சுடர்வாள் புண்ணிய போர். இது எப்படி? அதிசூரன் போல வஞ்சனை இல்லாத அவர் உள்ளம் வெள்ளையாக இருக்கு. ஏன்? தன்னுடைய மாணவர்கள்லாம் வேண்டாம், நாம மட்டும் போர் புரியலான்னு தானே சொன்னார். அந்த ஒன்றுக்காக வந்தார். நெறியாகிய போர், அறநெறியில போர் புரிய போறான்னு நினைச்சு வந்தார். யாரு? நம்ம ஏனாதிநாதர். அறநெறியில போர் செய்ய போறான் அப்படின்னு வந்தாரு. ஆனா இவன் வஞ்சனையோடு அங்க வந்திருக்கிறான். வெற்றி மடங்கள் விடங்கு வரமும் பார்த்து நின்றான் போல் நின்ற நிலை கண்டு தன் நெற்றி சென்று கிடைப்பளவும் பின் பலகையான் மறைந்தே முந்தன் வீரக்கு எதிரே மூண்டான் மரம் பூண்டான். இப்ப வென்றி மடக்கள் அப்படின்னா சிங்கம் அப்படின்னு. மடக்கள் வென்றி மடக்கள்னா சிங்கம். விடக்கு உடம்பின் உட்கிடப்ப. விடக்குனா உடம்பு. சிங்கம் போல அந்த உடம்பு அப்படியே நிற்குதாங்க. உடம்பு வரமும் பார்த்து. விடக்கு உணவாகிய மாமிசம். அந்த உணவாகிய மாமிசத்தை சாப்பிட்றதுக்கு அந்த சிங்கம் எப்படி நிற்கும் அது மாதிரி நிற்கிறார். விடங்கோ நன்றென விடக்கூறும் தீயேன் என்பது தேவாரம். வேற்று விகார விடக்குடம்பின் உட்கிடப்ப ஆற்றேன் என்றென்று. அப்ப அந்த வேற்று விகாரமான உடம்பு, இந்த உடம்பு, இந்த சதையை எடுத்துட்டு அப்படியே கொஞ்ச நேரம் சிந்திச்சு பாருங்க, எவ்வளவு விகாரமா இருக்கும். அப்படியே ஒழுகுங்க. இங்க பாத்தீங்கன்னா குடல் இருக்கும், இங்க பாத்தீங்கன்னா கச 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 கசன்னு இருக்கும். இந்த போர்வையை மட்டும் இந்த சட்டையை கழிச்சிட்டோம்னா, இந்த தோல் மட்டும் மேலே இருக்கிறது எடுத்துட்டோம்னா இந்த கண்ணனை பார்க்க முடியாது. அதே மாதிரி துர்நாற்றம் வீசும். நாற்றம் வீசாது, துர்நாற்றம் வீசும். ஏன்னா ஒரு வழக்கம் சொல்லுவாங்கல்ல, என்ன சொல்லுவாங்க? சட்டியில் இருக்கிறது தான் அது சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும், சட்டியில் இருக்கிறது தான் ஆப்பையில் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா நமக்குள்ளார எல்லாமே அழுக்குங்க. அதனால தான் நம்ம மூக்கில் எடு அழுக்கு வருது, கண்ணில் எடு அழுக்கு வருது, காதில் எடு அழுக்கு வருது, முன்னாடி பின்னாடி எல்லாம் வாயில. ஒரு நாள் பல்வழக்காம விட்டா பக்கத்தில் யாரும் வர முடியாது, இப்படி யாரும் வர முடியாது. அப்போ என்ன அர்த்தம்? உள்ள பூராமே அழுக்கு. அது வெளியே வர 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 ஒரு நாள் விட்டா நாற்றம் வந்துடும். அப்போ அது தினைக்கும் அந்த செம்பின் கழிவு போல, செம்பு பாத்திரத்தை தினைக்கும் விலைக்கு வைக்கிற மாதிரி இதெல்லாம் நம்ம தினைக்கும் சுத்தம் பண்ணணும். சுத்தம் பண்ணாலும் நம்ம பக்கத்தில் யாரும் வர முடியாது. அப்போ அந்த எப்படி அந்த செம்பு பாத்திரத்துக்கு கழும்போ அந்த அழுக்கோ அது போல தான் நம்ம உடம்புக்குள்ளார அழுக்கு. நம்ம மேலே என்னத்தான் சோப்பு செம்பு எல்லாம் போட்டுக்கிட்டாலுமே உள்ளார இருந்து அழுக்கு வெளிப்படத்தான் செய்யும். ஏன்னா உள்ளார இருக்கிறது பூரா அழுக்கு, அந்த அழுக்கு வெளிப்படத்தான் செய்யும். அப்போ அந்த விடக்கு உடம்பின் அந்த விகாரமான உடம்பு இது.
அப்படிப்பட்ட உடம்பு தன்னையும் ஒரு வீரன் என்று எண்ணி, அவன் எப்படிப்பட்டவன் அவனை சொல்றாரு யாரு, அதிசூரன். அது தன்னையும் ஒரு வீரன் என்று எண்ணி கொண்டு போருக்கென வந்த அதிசூரன் வெறும் மாமிச பிண்டத்திற்கு ஒப்பானவன். அவன் வெறும் மாமிச பிண்டம் தாங்க. இது சிங்கம். சிங்கத்துக்கு இந்த மாமிசம் கிடைச்சா என்ன பண்ணும்? வேட்டையாடி சாப்பிட்டுரும். சிங்கத்துக்கிட்ட மாமிசம் கிடைத்ததுன்னா வேட்டையாடி சாப்பிட்டுரும். அவன் வெறும் மாமிசம் பிண்டம் தான். நிலை கண்டு தன்னால் வேறொன்று இயலாமை கண்டு அவன் வேற எதையும் முடியல, எப்படியுமே ஏனாதிநாதரை வெல்ல முடியல. அதனால நம்ம முத்தநாதனோட கேவலமான ஒரு முடிவை எடுத்தோம். முத்தநாதனோட கேவலமான ஒரு முடிவு கிடைத்த பலகையான் தன் நெற்றி மறைத்து அந்த நெற்றியை மறைச்சிக்கிட்டான். ஏன்? அந்த திருநீரை பார்த்தா அவர் போருக்கு வரமாட்டார். அப்போ அது என்ன ஆகிடும்? திருநீருக்காக அவர் போர் பண்ணலை அப்படின்னு போயிட்டாருன்னா நமக்கு தானே அவர் தோத்த மாதிரி ஆயிடுமே அப்படின்னு மறைத்து அந்த அந்த நெற்றி அப்படியே மறைத்து மரம் மூண்டான். இப்போ மரம் அப்படிங்கிறார். அறம்னு சொன்னவர் அவருக்கு என்ன சொன்னார்? ஏனாதிநாதருக்கு சொல்லும்போது அறம்னு சொன்னார், இவருக்கு சொல்லும் பொழுது மரம்னு சொன்னார். ஏன்னா மரம் நம்ம வாதியர் சொல்லுவாங்க மரக்கட்டை மாதிரி இருக்கிறிய, ஏன்னா அது எதுவுமே இல்லை, ஆணி அடிச்சா அடிக்கலாம் அவ்வளோதான், இல்லைன்னா அப்படியே எதை பண்ணாலும் பண்ணிக்கலாம், அப்படியே கிடக்கும். அது போலவே இவன் யாரு? இந்த அதிசூரன் என்பவன் மரம். மரக்கண்ணனேன்னு சொல்லுவாரே திருவாசகத்தில், நான் ஒரு மரம் ஆயினும் நீ என்னை ஆட்கொண்டாய் அப்படிம்பார் மாணிக்கவாசகர். அது மாதிரி மூண்டான் போர் செய்வது போல் தோன்றினான். அப்படியே பெரிய அந்த மாமிச பிண்டத்தை வச்சுக்கிட்டு நான் போர் செய்ய போறேன் அப்படின்னு அந்த களத்துக்கு வந்துட்டான். அடல் விடையேறு என்ன அழந்தவனை கொள்ளும் இடை தெரிந்து தாழ் பெயர்க்கும் ஏனாதிநாத புடைப்பெயர்ந்த மாற்றான் பலகை புறம் போக்க கடையவன் தன் நெற்றியின் மேல் வெந்நீரு தாம் கண்டார். ஏனாதிநாதர் சண்டை போட்டுட்டே இருக்கிறான். அடல் விடை ஏறு என்ன அடர்ந்து, இதற்கு முன் குடியேறுன்னு சொன்னார். இப்போ பாருங்க, விடை ஏறுங்கிறார். அடல் விடை ஏறு, இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாரு? குடியேறுன்னு சொல்லுவார். வென்றி மடங்கள்னு சொன்னார் சிங்கத்துக்கு. போன பாடல் என்ன சொன்னார்? வென்றி மடங்கள்னு சொன்னார். அதுக்கு முன்னாடி என்ன சொன்னார்? குடியேறுன்னு சொன்னார். ஆனால் இங்கே என்ன சொல்றாரு? அடல் விடை ஏறு. அடல் விடை ஏறு. இங்கு நாயனாரே அடல் விடை ஏறாக உமைவித்தார். அப்போ இந்த காளை பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இந்த ஜல்லிக்கட்டில் போடுற காளையெல்லாம் யாருக்கும் அடங்காதுங்க. எத்தனை பேர் வந்தாலும் அப்படி முட்டி தள்ளி போயிட்டே இருக்கும். ஆனால் அவனை அந்த காளையை வளர்த்தனோட பார்த்த மாத்திரத்தில் நிற்கும். அந்த காளையை வளர்த்தன மாத்திரத்தில் நிற்கும். அது மாதிரி ஏனாதிநாதர் அந்த பழகிய விளக்கணம் பார்த்தீங்களா, அந்த திருநீரை பார்த்தாரு. மாத்திரத்தில் அப்படியே அடங்கி நின்றுட்டான். அந்த காளை சீறி வந்த காளை தன்னை வளர்த்தவனை பார்த்து எப்படி அடங்கி நிற்குமோ அதுபோல அப்படியே ஏனாதிநாதர் பார்த்து அந்த திருநீற்றை பார்த்த மாத்திரத்தில் நின்றுட்டார். இப்ப அந்த என்ன போர்க்களம் தானே அது. அந்த ஜல்லிக்கட்டு வீரன் அந்த மாட்டு கொம்பை பிடிச்சி அடக்க போறான். அது எல்லாத்தையும் தள்ளிவிட்டு ஓடுது. காலை வெட்டி பிடிச்சி. ஆனால் அங்கே ஒரு அதுக்குண்டான வளர்த்தவன் இருப்பான். அதை பார்த்த மாத்திரம் அந்த அந்த ஏறு. அதனால தான் இந்த விடை ஏறுன்னு ஒப்பிடுறார் சேக்கிழார் பெருமான். யாருக்கும் அடங்காத காலை யாருக்கு அடங்கி நிற்கும்? அந்த வளர்த்தவனுக்கு அடங்கி நிற்கும். அதுபோல எப்படியுமே வெற்றி பெற முடியாத ஏனாதிநாதரை அந்த திருநீரை பார்த்த மாத்திரத்தில் அவருடைய வேகம் குறைந்தது. எப்படி அந்த காளையின் வேகம் குறையுமோ அதுபோல ஏனாதிநாதருடைய வேகம் வாழ்ச்சுழற்சி குறைந்தது அப்படின்றார். இடை தெரிந்து தன் பெயருக்கும் ஏனாதிநாதர் கொள்ளும். அந்த அடுத்தவனை கொள்ளும். இடை தெரிந்து தான் பெயர்க்கும் ஏனாதிநாதன் புடைப்பெயர்ந்த மாற்றான். இவன் எப்படிப்பட்டவன்? புடைப்பெயர்ந்த மாற்றான். இவன் வேறவன். எதுக்காக வந்தான்? திருநீரை காண்பித்து அவரை கொல்ல வேண்டும். இப்போ அவருடைய கழுத்து தொடைக்கு கத்தி போயிடுச்சு. நம்ம முதல்ல என்ன சொன்னோம்? ஒன்று போரில் தொடைய முதல்ல வெட்டுவாங்க, அப்புறம் கையை வெட்டுவாங்க, அதன் பிறகுதான் தலையை வெட்டுவாங்க. அதுதான் மரபு. இப்போ ரெண்டு தொடையும் வெட்டுறதுக்காக அந்த வாள் போயிடுச்சு. போன மாத்திரத்தில் அந்த பலகையை இப்படி முகத்திட்டு வச்சுட்டு மறைச்சு சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அந்த பலகையை இப்படி எடுத்துட்டு மறுபடியும் வச்சுட்டான். இப்போ இந்த இடத்துல நீங்கள் நுணுக்கமாக கவனிக்கணும். இது சண்டை நடக்கக்கூடிய இடம். கொஞ்சம் ஏமாந்தாலும் அந்த வாள் நம்ம மேலே பாஞ்சிடும். இப்போ நாம் கவனம் செய்ததுனால அந்த வாள் அவங்க கொல்ல முடியாது.
அந்த அந்த நேரத்துல ஏனாதிநாதர் சிந்திக்கிறார், அதீஸ்வரன் நெற்றியில் திருநீர் இருக்குதே அப்படின்னு சிந்திச்சுட்டு நாம திருநீர் வச்சோம்னு கொல்லக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்துக்கு வந்துடுறாரு. திருநீரை பார்த்த மாத்திரத்துல வேகம் குறைஞ்சிருச்சு சொல்லிட்டாரு. அந்த விடை ஏறு போட சொல்லிட்டாரு. அப்ப இப்ப இனிமேட்டு கொல்லக்கூடாது அப்படியே அந்த வெட்டுற இடத்துக்கு போயிட்டு கொல்லக்கூடாது. கடையவன் அப்படிங்கிற சொல்றாரு பாருங்க. கடையவன் தன் நெற்றியின் மேல் வெந்நீர் தான் கண்டார். கடையவன்னா யாருங்க? முத்தநாதனோட கடையவன் இந்த அதீஸ்வரன். முத்தநாதனோட கடையவன். முத்தநாதனே ரொம்ப அடுப்புடையவன், அவனை விட கடையவன் அதீஸ்வரன். அந்த மாதிரி கலந்து அப்படியே வந்து இப்ப என்னடா பண்றது, அந்த மாதிரி கடையவன் என்ன பண்ண, தன் நெற்றியின் மேல் வைத்த வெந்நீர் தாம் கண்டார். அந்த திருநீரை பார்த்தார். பார்த்த மாத்திரத்துல சொல்றாருங்க பாருங்க ஏனாதிநாதர். நாமளா இருந்தா என்ன சொல்லுவோம், ஏன்னா திருநீர் பூசிட்டு வந்து என்னை ஏமாத்திரியா, நீ திருநீர் பூசிட்டு வந்தா மட்டும் உன்னை விட்டுருவனா, நீ பெரிய அடியாரா அப்படின்னு நாம சண்டைக்கு போவோம் அவன்கிட்ட. அவர் சொல்றாரு பாருங்க 38வது பாடல். கண்ட பொழுதே கெட்டேன் முன்பு இவர் மேல் காணாத வெண் திருநீற்றின் பொடிவு மேல் கண்டேன், அண்டர் விரான் சீர் அடியாராயினார் என்று மனம் கொண்டு அவர் தன் கொள்கை புரி வழி நிற்பேன் என்றார் என்று சொல்றாரு. கண்ட பொழுது எதை கண்டாரு? காண இனியது நீர். காண அந்த இனியதுங்க, அது பார்த்த மாத்திரத்துல நமக்கு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியது திருநீர். அப்ப அந்த திருநீரை பார்த்தாரு. எவரேனும் நீங்க நேரம் அப்பர் சாமியிட்ட தான் போகணும். எவரேனும் தாமாக விராடத்திட்ட திருநீரும் சாதனமும் கண்டால் முழுங்கி அப்படிம்பாரு. அப்படியே பார்த்த மாத்திரத்தில் கண்ணில் தண்ணி வரணும். அது எப்போ வரணும்னா, என்னைக்கு திருநீரை நாம சிவம்னு நினைக்கிறோமோ அன்னைக்கு நம்ம கண்ணில் தண்ணீர் வரும். தண்ணீர் எப்படி தருமா வரணும்? துளும்பு கண்ணீருள் மூழ்கி. அப்படி அந்த கண்ணீர் எப்படி வரணும்னா, மாணிக்கவாசகருக்கு எப்படி வந்துருச்சுன்னு அவரே சொல்லுவார். இந்த டேமில் மேலே இருந்து இப்படி ஊற்றும் பார்த்தீங்கன்னா, ஊற்றின மாத்திரத்தை அந்த தண்ணி என்ன பண்ணணும், இப்படி மேலே வந்துட்டு அப்படி போகும். அப்படி கண் தண்ணி வந்து மேலே போகணுங்க. அந்த அளவுக்கு தண்ணி வரணும். அந்த அளவுக்கு கண்ணில் தண்ணி வரணும். எப்படி? திருநீரை பார்த்து ஆஹா அடியார் பெருமான் இந்த திருநீர் சிவத்தை ஞாபகப்படுத்தியது. அவர் திருவடியில் ஏன் விழுந்து வணங்கணும்? அடியாரை பார்த்த மாத்திரத்தில் ஏன் விழுந்து வந்தோம்னா, அது சிவத்தை நமக்கு நினைவூட்டுகிறது. சிவத்தை நினைவூட்டுகிறது. சிவபெருமானை நமக்கு நினைவுபடுத்துகிறது. நாம் மறந்து தானே இருந்தோம். திருநீரை பார்க்காத வரைக்கும் நாம் சிவத்தை ஆகா இது எங்கள் பெருமான் திருநீர் சிவ சிவா அப்படின்னு. இப்போ இதை கும்புறதுனால, ஒரு திருநீர் வைக்கிறதுனால என்ன பயன்? சிவபெருமானை நினைக்கும். சிவபெருமானை நினைச்சோம்னா என்ன போகும்? பிறவியே போயிடும். சிவபெருமானை நினைக்க நினைக்க பிறவி போகும். அந்த நினைக்க செய்யறது எதுங்க? திருநீர். அதனால தான் நம்ம புராணத்துல 2 பேருக்கு அவ்வளோ முக்கியத்துவம். ஏன் சேரமான் பெருமான் பார்த்தீங்கன்னா, ஒரு உவர் மண்ணை அந்த அழுக்கு மண்ணை போட்டு ஒருத்தர் வருவார், ஒரு ஏகாடி வண்ணான் வருவான். அவனை பார்த்த மாத்தல இவர் யானையில் போயிட்டு இருப்பார். சேரமான் பெருமான் ராசா பார்த்த மாத்தல கீழே இறங்கி அடிச்சேரன் காலில் விழுந்து கும்பிட்றாரு. நான் அடி வண்ணான் அப்படிங்கிறாரு அவர். நான் இல்லைங்க, நீங்கள் நினைக்கிறமா நான் அடியாரா இல்லைங்க, நான் வந்து துணி துவைச்சு அந்த அழுக்கு தண்ணியெல்லாம் பட்டு, இப்போ அழுக்கு தண்ணியெல்லாம் பட்டேன் நம்ம வீட்டு பாத்ரூமில் நம்ம ஆசிட்டு ஊற்றி கழுவுறமே, அதெல்லாம் வெள்ளை வெளியேறுன்னு ஆகிடும். அது மாதிரி அந்த அழுக்கு தண்ணி போட்டு என் உடம்புலாம் வெள்ளை வெளியேறுன்னு ஆகிடுச்சிங்க. அப்படி அதனால என்ன பரவாயில்லப்பா, இது என் திருநீ எங்கள் பெருமானை ஞாபகப்படுத்திச்சு, எங்கள் பெருமானை நினைவுபடுத்தினுச்சு, அதனால ஒரு கொடுப்போம். பாருங்க, திருநீரே பூசாதவருக்கு அடிச்சேரன்னு அடியேன்னு போய் விளையாடுறாரு. நாம திருநீர் பூசணும் பார்த்தா செட்டாக மாட்டாங்க, இப்படி திரும்பிட்டு. நாம் என்ன பண்ணுறோம், அவன் செட்டாக மாட்டான், இப்படி திரும்பிட்டு போவோம். இந்த பக்கம் பார்த்தா இப்படி திரும்பிட்டு போயிடும். இப்படித்தான் நம்மளோட நிலை இருக்கு. திருநீர் பூசணங்களை பார்த்தாவே இப்படித்தான் நம்மளோட நிலை இருக்கு. நாம் அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. இவர் பாருங்க, கண்ட பொழுதே கெட்டேன்டார். சட்டோ நினைக்க மனத்தமுதாம் சங்கரனை. இது கெட்டேன்னா அந்த கெட்டேன். எதே சட்டோ நினைக்க மனத்தமுதாம் சங்கரனை கெட்டேன் மறப்பேனோ கேடுபடா திருவடி ஒட்டாத பாவித்த தொழும்பரை நாம் உரு அறியோ சிட்டாய சிட்டக்கே சென்றுதாய் கொத்தும்பி அப்படின்பார் மாணிக்கம். அந்த கெட்டேன்
பெருமானை நினைக்கலன்னா கெட்டு போயிடுவோம். பெருமானை நினைக்கலன்னா நாம கெட்டு போயிடுவோம். அப்ப பெருமானை நினைத்து கொண்டே இருக்கும். வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் பெருமானை நினைத்து கொண்டே அண்டர்பிரான் சொல்றார் பாருங்க. வெண்டிரு நீற்றின் பொழிவு கண்டேன் வேறு இனியன், எனக்கு இனிமேட்டு வேற என்ன வேணும்? அந்த திருநீருக்காக என்னுடைய உயிர் போகுதுன்னா நான் எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்கணும். அப்படியே சீரானன்ட்டு போங்க, அப்பா நான் உணவு ஆகிறேன் அடியாருக்குன்னா நான் எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லுவார். அதுபோல இங்கே திருநீற்றுக்காக என்னுடைய உயிர் போகுதுன்னா நான் தாராளமாக தயாராக இருக்கிறேன். இப்போ என்ன பண்ணணும்? அந்த திருநீருக்காக உயிரை கொடுக்க தயாராகிட்டாரு. அடுத்த பாடலை இதை விட இன்னும் மேலே போவாருங்க. ஏன்னா இவர் அண்டர்பிரான் சீரடியார் ஆகினார். இவர் அண்டர்பிரானா வானவர்களுக்கெல்லாம் தலைவன். வானவர்கள் எல்லாம் வந்து வணங்கக்கூடிய வாழ்த்து வரும் வானவர்கள் தாம் வாழ்வார். வானவர்கள்லாம் ஏன் நம்ம பெருமானை கும்பிட்றாங்க? அவன் வாழணும். இப்போ நம்ம ஒரு அரசியல் இருக்கிறோம், அந்த கட்சி தலைவர் வாழ்கைனா தான் நமக்கு ஒரு பொறுப்பு. இல்லைன்னா அந்த பொறுப்புல இருந்து நம்மளை தூக்கி விடுவான் இல்லையா? அந்த மாதிரி இந்திரன் என்பது ஒரு பதவி, பிரம்மா என்பது ஒரு பதவி, அடியார் என்பது பதம். அடியார் என்பது பதம். மீதி இந்திரன் இவங்க 9 பேர் எல்லாருமே ஒரு பதவி. அவங்க காலம் முடிஞ்சா சாமி அனுப்பிட்டு வேற ஆளு போஸ்டிங் போட்டுவார். யமனுக்கே அப்படித்தான். யமன் அதுக்கு முன்னாடி யமன் வரதுக்கு முன்னாடி அந்த வேலையை யார் பார்த்தாங்க? பிரம்மா பார்த்துட்டு. இப்படி அந்த வேலையெல்லாம் ஒவ்வொரு அது பதவி. அந்த பதவி காலம் முடிஞ்ச உடனே பிரம்ம காலம்னு சொல்றோம்ல. மனிதர்களுடைய இவ்வளோ 100 ஆண்டு காலம் பிரம்மாவுக்கு ஒரு நாள், பிரம்மாவோட 100 ஆண்டு காலம் நாராயணனுக்கு ஒரு நாள். இப்படி நாள் கணக்கு இருக்கு. அதனால தான் சொல்ற 100 கோடி பிரம்மர்கள் முந்தின 100 கோடி பிரம்மா வந்து செத்து போயிட்டான். 6 கோடி நாராயணர் அங்கனை, 7 கங்கை மண்ணில் இந்திரன். நீங்க இருக்கிற கடல்ல எல்லா மண்ணையும் போய் என்ன அத்தனை இந்திரன் வந்துட்டு போயிட்டான். ஈரிலா இறைவன் ஈசன் ஒருவன். ஆனா இந்த அடியார் பதம் என்பது யாருக்கும் அமையாத ஒரு சாமி நம் மீது கருணையை வைத்து அடியார் பதத்தை கொடுத்திருக்கிறார். ஆனா நாம இன்னைக்கும் பதவிக்கு தான் ஓடும். இங்க அடியார்ல வந்து இங்க யாருமே தலைவர் இல்லை. நமக்கெல்லாம் தலைவர் கைலைநாதர். அவர் யாரை நியமனம் பண்ணிக்கிறார்? நமக்கு நம்பி ஆளோட தலைவராக வச்சுக்கிறோம். நாம் தலைமை செய்ய வைத்து வாழும் தலைமை நம்ம தலைமையாகும். தினைக்கும் நம்ம பாடுவோம், ஆனால் நாம தான் தலைவராக இருக்கணும் இல்லையா? அப்ப இங்க எல்லாத்துக்கும் தலைவர் அவரு தான். திருநீர் வச்ச எல்லாரும் சிவம். திருநீர் நெத்தியில யாரெல்லாம் வச்சிருக்கிறாங்களோ அதெல்லாம் சிவம் தான். இதில் எல்லளவும் மாற்றம் வேண்டாம். நாம இனி நம்ம இந்த வகுப்பு கேட்குற நம்ம அன்பர்கள் நாம என்னைக்கும் அடியாரிடத்தில் வேதம் கற்பிக்கக்கூடாது, பார்க்கக்கூடாது. திருநீர் வச்சுட்டாங்களா அது சிவம். நீ யாராக உடம்பை பார்க்காதீங்க, அது எப்படி வேணாலும் இருக்கட்டும். அதையும் சொல்லுவார் அப்பர் சாமி தான். தொழுநோயராகணும், நம்ம பார்க்கறதுக்கு அருவருப்பாக இருக்கக்கூடிய தொழிலோயராகணும். அரணாருக்கு அன்பராகி அவர் நாம் வணங்கும் கடவுளரேம்பார். திருநீர் பார்த்துட்டீங்கன்னா சாதனம் கண்டால் அது நாம் வணங்கக்கூடிய கடவுளுங்க. அவரு சிவபெருமான் திருநீர் வச்சிருந்தா அவர் எப்படிப்பட்ட தொழுநோயராக கூட இருக்கலாம். திருநீர் வச்சிருந்தா நாம் வணங்கக்கூடிய கடவுள். நான் தங்கத்தளவு ருத்ராட்சம் கொடுத்துனா தான் காலில் விழுவேன், இப்படிலாம் இருந்தால் விடமாட்டேன்னு சொன்னோம்னா அது வேதம் பார்த்தோம்னா அந்த சாமி நமக்கு வேதம் பார்த்துருவோம் இல்லையா? அப்படி கெட்டேன். அப்போ இந்த அப்படியே அந்த கெட்டேங்கிற வார்த்தை நாம் இதுக்கு முன்னாடி புராணத்தில் படித்தோமே. எங்கே? எரிபத்தர் புராணத்தில் பார்த்தோம். புகழ் சோழ நாயனாரும் எரிபத்தரும் அந்த வாழை வாங்கறதுக்கு முன்னாடி இவர் நினைப்பார், யார்? எரிபத்தர். கெட்டேன். ஏன்னா இவ்வளோ அடியார் மேலே பணிவு வச்சிருக்கிறாரே, அன்பு வச்சிருக்கிறாரே, அவர்கிட்ட வாழ் வாங்காம விட்டோம்னா அவர் தன்னையுமே மாற்றிக்கிட்டாருனா அதனால அப்படியே வாங்குவார். வாழ் கெட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாழை வாங்கி தான் கையா இருப்பார், தான் கழுத்தா இருப்பார். அப்போ அவரும் சொல்லுவார், கெட்டேன், இப்படிப்பட்ட ஒரு அடியாரை நான் இவ்வளோ துன்பப்படுத்திருந்தேன் அவரும் சொல்லுவார். இப்படி அந்த கெட்டேன் அப்படிங்கிற வார்த்தை திருநீர் வச்சவங்களுக்கு தீங்கு செய்யும் பொழுது நம்ம மனசில் வரணும். நம்ம பெருமானுக்கு தீங்கு செய்துட்டோமே, இதுக்கு பிராயசித்தம் இல்லையே அப்படின்னு நம்ம மனசு என்ன பண்ணும்? அப்படியே பயப்படணும். அதுக்காக நம்ம மனது அப்படியே பயப்படணும். தன் அண்டர்பிரான் சீர் அடியார் ஆகினார். இவர் திருநீரை பார்த்தோன்னு சொல்ற, இவர் அண்டர்பிரான் சீர் அடியார் ஆச்சு.
இவரை போய் நாம் இனிமேட்டு சொல்ல முடியுமா? இதுகாலும் திருநீர் இல்லாமல் இருந்தால் அது சொல்லி, ஏன்னா இவர் தினைக்கும் பார்க்குற ஆள் தானே, தினைக்கும் பார்த்துக்கிறாரு, இதுகாலையும் திருநீர் இல்லை. அப்போ நம்ம சொல்றதுக்காக இவன் திருநீர் வச்சிருக்கிறான். நம்ம உயிர் அந்த அளவுக்கு மதிப்புள்ளதுன்னா பரவாயில்லையை கொடுத்துடலாமே. நம்ம உடம்பு உயிர் அந்த அளவுக்கு மதிப்புள்ளதாக இருக்குது. நம்ம திருநீர் அளவுக்கு நம்ம உயிர் மதிப்புள்ளதாக இருக்குது, கொடுத்துடலாமே அப்படின்னு முடிவு பண்ணிட்டு என்ன பண்ணுறாரு, அந்த நெய்வாளுடன் அடர்ந்து கைவாளுடன் பலகை தீங்கு நீக்க கருதி அது செய்யா நிராயுதரை கொன்றான் எனும் தீமை எய்தாமை வேண்டியவர்க்கு என்று இரு பலகை நெய்வாள் உடன் அடர்த்து நேர்வார் போல் நேர் நின்றார். இப்ப இவன் கொள்கை குறிவழி நின்றான். இப்ப யாரு கொள்கையில நின்றாங்க? ஏனாதிநாதர் அவரோட கொள்கையில நிற்கிறார். எது? திருநீர் தான் நமக்கு வச்சா அவங்க பெருமானுடைய அடியார், அவங்களுக்கு நாம தீங்கு நினைக்க கூடாதுங்கிற நெறியில் நிற்கிறார். இவன் என்ன பண்ணா, திருநீரை வச்சுக்கிறதுனால ஏனாதிநாதரை கொண்டுடலாம் அப்படிங்கிற முடிவில் இவன் நிற்கிறான். அப்போ கைவாளுடன் பலகை நீக்க கருதி, இப்போ ரெண்டையும் சரி வாழையும் பலகையும் தூக்கி போட்டலாம். இது எங்கே? அந்த வெட்டக்கூடிய சனத்தில் நடக்கக்கூடிய சிந்தனை ஏனாதிநாதர் மனதில். இப்படி வெட்டக்கூடிய நேரத்தில் ரெண்டையும் தூக்கி போட்டலாமே, எது கேடயத்தையும் வாழையும் நாம் தூக்கி போட்டலாமே அப்படின்னு நினைக்கிறாரு. அப்படி பண்ணணுமா? திருநீர் வச்சவே நிராயுதனை கொன்றான் எனும் தீமை எய்தாமை வேண்டும் இவருக்கு. நாளைக்கு பின்னாடி வரலாறு சொல்லும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, ஏனாதிநாதர் திருநீர் வச்சிருந்ததுனால இல்லை அதிசூரன் திருநீர் வச்சிருந்ததுனால ஏனாதிநாதர் ஆயுதமே இல்லாத இருந்தார். ஆயுதம் இல்லாதவன் திருநீர் வச்சவன் கொண்டுட்டான். இது அந்த திருநீர் வச்சவருக்கு ஒரு இழுக்காயிடாதான். பாருங்க எவ்வளவு உயரத்துக்கு போயிட்டார் ஏனாதிநாதர், எவ்வளவு உயரத்துக்கு போயிட்டார். இவர் உதய என்ன பண்ணாரு? கெட்டேன்ட்டார். எதனால? திருநீர் வச்சதை நான் கொல்ல வந்துட்டேனே, இது எவ்வளோ பெரிய பாவம் அப்படின்னு நினச்சிட்டாரு. இப்போ திருநீர் வச்சவே நிராயுத பாணியை கொண்டுட்டான்னு ஒரு பின்னாடி வரலாறு வந்துருமே. அதனால என்ன பண்ணுறான்? சண்டை இரு பலகை நெய்வாளுடன் அடர்த்து போர்வார் போல் நேர் நின்றார். இப்போ அப்படியே சண்டை போடுற மாதிரி நடிக்கிறாரு. நம்ம வாழ்க்கையிலேயே முழுக்க நடித்து கொண்டு தான் இருக்கு. உங்களை பார்த்தா சிரிங்க, அந்த பக்கம் போனால் உங்களை திட்டிட்டு போகும் இல்லையா? இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில் நடிப்பாக இருக்கிறது. ஆனால் அவர் என்ன பண்றாரு? உண்மையாலுமே சண்டை போடுற மாதிரி நடிக்கிறார். அந்நிறை தொண்டர் திரு உள்ளம் ஆர் அறிவார் முன் நின்ற பாதகனும் தன் கருத்தே முற்றுவித்தான். இந்த நின்ற தன்மை அறிவார் இவருக்கு அருள மின் நின்ற செஞ்சடையான் தானே வெளி நின்றார். இப்ப பெருமான் என்ன பண்றாருங்க? ஏனாதிநாதர் உள்ளத்தில் இருந்தவர் இப்ப வெளியில் நினைக்கிறார். ஏன் அப்படின்னா முத்தநாதன் சொல்லுங்க, முத்தநாதன் எண்ணி வந்த அப்பரிசே செய்து முடித்தான். எப்பயுமே சேர்க்கிறார். முன்னாடியே சொல்லிடுவார் என்ன திட்டமிடுறாங்க. அங்கே என்ன பண்ணா? நைட்டு முழுக்க சிந்திச்சுட்டு இருந்தான். சிந்திச்சிருந்தவன் என்ன பண்ணா? என்ன பண்ணணும் திட்டமிட்டான். மண்பட்டான் கண் படான். படுத்துக்கிட்டு சிந்தனை செய்து கொண்டே இருந்தான். என்ன சிந்தனை செய்தான்? அடுத்த பாட்டு சொன்னார். நான் திருநீர் வச்சுட்டு போனா எக்காலத்தும் தீங்கு நினையா. யாரு? ஏனாதிநாதர் எக்காலத்தும் திருநீர் வச்சவங்களுக்கு தீங்கு நினைய மாட்டார் அப்படின்னு நினைச்சு அதை அந்த வரும் பொழுது நாம் அந்த படையை நிறுத்தோம்னா திருநீரை பார்த்து நம்மளை கொல்ல மாட்டார் அப்படிங்கிற முடிவு பண்ணனா அதை இப்போ இங்கே செய்துட்டான். இப்போ அவர் அந்த திருநீரை வச்சு கொல்லலை இல்லையா? இப்போ என்ன பண்ணும்? அடுத்து அவர் சண்டை போடுற மாதிரி தானே. முதல் எப்போ வேகமாக சுத்தினாரு, இப்போ மெதுவாக சண்டை போடுற மாதிரி ஒரு பாவலா தான் பண்ணார். அவன் செய்து எண்ணி வந்ததை முடித்தான். இப்போ அவரை எண்ணி வந்ததை முடித்தான். ஏன்னா சேக்குலார் பெருமான் அடியார் பெருமைகளைத்தான் சொல்லுவார். இது பெரிய புராணம். என்ன புராணம்? பெருமை பேசக்கூடிய புராணம். திருத்தொண்டர் புராணம் என்பது பெருமை, அடியார்களுடைய பெருமையை பேசக்கூடியது. அடியாரை பற்றி எவ்விடத்திலும் தீங்காக தெய்வ சேக்குலார் பெருமான் சொல்ல மாட்டார். அப்போ நாமளும் என்ன பண்ணணும்? அடியார்கள் தெரிஞ்சிட்டா, திருநீர் வச்சிருக்கிறாங்கன்னு தெரிஞ்சிட்டா அவர்களை பற்றி நாம் தீங்கு பேசக்கூடாது அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கணும். அப்படி முன்னின்ற பாதகன் தன் கருத்தையே முற்றுவித்தான். என்ன நினைச்சிட்டு வந்தாலும் அது செய்திட்டாங்க அப்படின்ட்டார். அவ்வளோதான், ஒரே வார்த்தையை முடிச்சிட்டார் சேக்குலார் பெருமான். ஒரே வார்த்தையில முடிச்சார். என்ன நினைச்சு வந்தானோ அதை முடித்தான். இந்து நின்ற தன்மை
நின்ற தன்மை அறிவார் இவர்க்கு அருள முன்னின்ற செஞ்சடையார் தாமே வெளிநின்றார் அந்நிலை தொண்டரை திருவுள்ளம் ஆரறிவார். இப்படி நின்னார் பார்த்தீங்களா, இப்படி நின்னவரோட உள்ளத்தை ஆர் அறிய முடியும். இந்த வார்த்தையும் அப்படியே அங்கே நிற்பார். யாரு? அடியாரா வீரத்தில் சொல்லும் பொழுது எரிபத்தில் சொல்லுவார். அடியார சொல்லும் பொழுது புகழ் சொல்லரை சொல்லுவார். இவர்களுடைய புகழை பெருமானை தவிர வேற யாராலும் சொல்ல முடியும், யாராலையும் அளவு சொல்ல முடியாது. ஏன்னா சேக்குலார் பெருமான் சொல்லிகிட்டே வருவார். என்னால் இது சொல்ல இயலாது, எங்களால் சொல்ல முடியாதுன்னு சொல்லிகிட்டே வருவார். இங்கேயும் அதைத்தான் சொல்றார். என்ன சொல்றாரு? அன்னின்ற தொண்டர் திருவுள்ளம் ஆரறிவார். ஏனாதிநாதரோட உள்ளத்தை யாராவது அறிந்திட முடியுமானா? முடியாது. யாரால் அறிய முடியும் அப்படின்னா எல்லாம் வல்ல பெருமானால் தான், சிவபெருமானால் தான் அறிய முடியும். அதான் சொல்றார். நின்னின்ற செஞ்சடையார், எங்க உள்ளத்துல இருந்த செஞ்சடையார் சிவபெருமான், செஞ்சடையார் நீலகண்டன், இப்படியெல்லாம் அவருக்கு பேரு. அந்த செஞ்சடை இருக்கக்கூடிய பெருமான் வெளிநின்றான் அப்படின்னா என்ன அர்த்தம்? உள்ளுக்குள்ள இருந்த பெருமான் வெளியில வந்தார். இப்ப அந்த உடம்போடு கலந்து இருந்த பெருமான் வெளியே வந்து விட்டார். இப்ப நாம எவ்வளவு இதுல சிந்திக்க வேண்டிய நிகழ்வு பாருங்க. திருநீரு என்பது எவ்வளவு முக்கியமானது. அந்த திருநீருக்காக தன் உடலையே உயிரையே கொடுத்திருக்கின்றார் ஏனாதின். அதைவே முத்தநாதரும் செய்தார். ஆனால் நாம் இன்னைக்கு திருநீரை நாம் மதிப்பதாக இல்லை. திருநீர் பூசிக்கொண்டு எல்லாம் செய்யறோம். அப்போ அந்த திருநீரை நாம் போற்றி பாதுகாக்க வேண்டிய இடத்துல நாம் அடியாராக இருக்கிறவங்க திருநீர் பூசணும் இருக்க வேண்டும். மற்ற இனி நாம் போற்றுவது என் வானோர் பிரான் அருளை பற்றலா தங்கை வாளால் பாசம் அறுத்தருளி உற்றவரை என்று உடன் பிரியா அன்பருளி பொற்பொடியால் வாகனார் பொன் அம்பலம் அடைந்தார். இப்போ அவர் ஏனாதிநாதர் எங்கே போயிட்டாருங்க? பொன்னம்பலம் அடைந்தார், பெருமானுடைய திருவடி அடைந்தார். மற்ற இனி நான் போற்றுவது என் ஏனாதிநாதர் இதை விட என்னால் போற்ற முடியாது, இதை விட என்னால் மேலா போற்ற முடியல. மற்ற இனி நான் போற்றுவது என். அவரை பற்றி எனக்கு இதுக்கு மேலேயும் தெரியாது. என்னால் தெரிந்த அளவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதுக்கு மேலே வேணும்னா வானோர் பிரான் அருளை பற்றலா தன் கைவாள். இப்போ வானோர் பிரான் அருளை பற்றணும்னா என்ன கிடைக்கும் நமக்கு? பாசம் அறுத்தருளி. பெருமான் என்ன பண்ணுவான்? பாசம் அறுத்தருள்வான். என்ன பாசம்? பதி பசு பாசம். பாசம் அப்படின்னா நாம நம்ம மகன் மேலே வைக்கிறதோ மகன் நம்ம மேலே வைக்கிறதோ இல்லையோ அது இல்லை. ஆணவம் கண்மம் மாயை என்கின்ற மூன்று பாசம். ஆணவம் கண்மம் மாயை அப்படிங்கிற மூணு பேரு பாசம் அப்படின்னு பேர். இதுதான் பதி பசு பாசம் எனப்பகர் மூன்றில். பதியினை போல் பசுபாசம் அனாதி. பதி அணுகில் பசுபாசம் இல்லாம. பதி அணுகினா பசுபாசம் ரெண்டுமே நிற்காது. வேற இது வந்துச்சுன்னா பசுபாசம் இருந்துச்சுன்னா பதி வராது. ஆமா, பதியினை சென்று அணுகா பசுபாசம். இந்த பசு பாசம் ரெண்டுமே ஆணவம் கண்மம். ஏன்னா அவர் இயல்பாகவே பாசங்களிலிருந்து நீங்கியவர் பெருமான். இயல்பாகவே அவருக்கு பாசமே கிடையாது. நமக்கு தான் எல்லாமே உண்டு. அவர் என் குணத்தான். அப்ப பாசம் இல்லை. அப்ப நம்மளுடைய பாசம் அறுத்தருளி. யாருடைய? பெருமான். நாம் அந்த திருநீரை யாரெல்லாம் அதனால்தான் பாவம் அறுப்பது நீர். அந்த பாசங்களை எல்லாம் அறுக்கக்கூடியது திருநீர். எந்த பாசம்? ஆணவம் கண்மம் மாயை. இந்த ஆணவம் தான் இருக்கிறதுலே ரொம்ப ஸ்ட்ராங்கானது. பத்தினியை விட பத்தினியர். பத்தினி தன்னுடைய உடலை கணவனை தவிர மற்றவங்களுக்கு காமிக்க மாட்டார். ஆனால் ஆணவம் தன்னை யாருக்குமே காமிக்காது, கணவனுக்கும் காமிக்காது. சித்தாந்தத்தில் சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி தான் ஆணவம். ஏன்னா நாம் சொல்லுவோம் ஏன்னா ஆணவம் இல்லையா, அங்கேயும் ஆணவம் இருந்துச்சு. நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, என்ன ஆணவம்லாம் இல்லைப்பா, நான் வந்தால் சாமி கும்பிட்றேன் நான் பாட்டு. அப்போ அங்கேயும் ஆணவம் இருக்குது. நான்கிறது இருக்குதே, இருக்கிற வரைக்கும் ஆணவம் இருந்துக்கிட்டு தான். யான் எனது அற்ற இடமே திருவடி. அந்த பாசம் அறுத்தல்னா யான் எனது அறுத்தார். அறுத்த இடம்தான் திருவடி அப்படிங்கிற. பொற்றடியான் பாகனார் பொன்னம்பலம் அணைந்தார்.
சரி, இந்த அளவில் அவருடைய புராணத்தை நிறைவு செய்கிறாரு. தம்பெருமான் சாக்கும் திருநீற்று சார்புடைய எம்பெருமான் ஏனாதிநாதர் கடல் இறஞ்சி உம்பர் பிரான் காலத்தி உத்தமக்கு கண்ணப்பும் நம் பெருமான் செய்த பணி நாம் தெரிந்தவாறு உரைப்பான் சொல்றாருங்க. தம் பெருமான் சாத்தும் திருநீற்றின் சார்பு. தம் பெருமான்னா நம்மளுடைய தலைவன் சார்ந்தக்கூடிய அந்த திருநீற்றின் சார்பு உடைய எம்பெருமான், எங்கள் தலைவன், என்னுடைய தலைவன். எப்பொழுதுமே சேர்க்கிறார். ஒவ்வொரு நாயன்மார் நிறைவு செய்யும் பொழுது அவருடைய திருவடியை நம் சிறமேல் போற்றி வணங்கி அந்த அருளை பெற்றுதான் அடுத்த நாயன்மாரை வாழ்த்துவோம். நாமும் அடுத்த வகுப்பில் ஏனாதிநாதர் அந்த திருமேனிக்கு ஒரு அபிஷேகம் செய்ய வேண்டும். ஏன்னா நாம் இப்போ செய்கிற மாதிரி இருந்தது, வகுப்பு நிறைவாகும் பொழுது செய்ய வேண்டும் என்பது இறைவன் நமக்கு இட்ட கட்டளை. ஏன்னா ஒரு அடியார் வடிவத்தில் வந்து அடியார் இடத்துல பேசினாங்க. பேசும்பொழுது ஐயா நம்மகிட்ட தான் நம்ம கோயிலில் தானே வைக்கிறோம், அந்த வகுப்பு நிறைவாகும் பொழுது அந்த அடியாருக்கு நாம் அபிஷேகம் பண்ணிவிட்டு அடுத்த அடியாரை போய் பண்ணலாமே அப்படிங்கிறது விண்ணப்பமாக இருந்தது. அதுவும் திருவள்ளால் சரியாகத்தான் இருந்தது. ஏன்னா இங்கே இருக்கிறோம், வரலாற்றை பேசிட்டோம், அவங்களுக்கு ஒரு அபிஷேகம் செய்து போற்றி பரவி பிறகு அடுத்த நாயன்மார் அவருடைய அருளை பெற்று திருவருளை பெற்று அடுத்த நாயன்மாரை வணங்க வேண்டும் என்று நினைத்தோம். ஆனால் இன்று கால சூழல் நம்மளுடைய வினையின் காரணமாக தள்ளி போகின்றது இல்லையா? எம்பெருமான் ஏனாதி கடல் இறைச்சி உம்பர் பிரான். உம்பர் பிரான்னா யாருங்க? உம்பர்னா வானவர்கள் பொருள். அதான் தெரிஞ்சுங்க இந்த வார்த்தையெல்லாம். ஏன்னா நாளைக்கு நம்ம ஒரு திருமுறை படிக்கிறோம், தெரியணும். அதனால தான் அவ்வளோ பொறுமையாக நாம் போகிற காரணம். உம்பர் பெருமான் உம்பர் விரான், மாணவர்கள் தலைவர், காலத்தி உத்தமருக்கு. உத்தமர் அப்படின்னா அது சிவபெருமான் மட்டும்தான். நாம் சொல்லிக்கலாம் என்னை மாதிரி உத்தமம் உலகத்தில் இல்லை. ஆனால் நொடித்தான் மலை உத்தமனை ஒவ்வொரு பாடலையும் சொல்லுவார் நம்பியார். யாரை சொல்லுவார்? நம்ம கைலை நாடகத்தை சொல்லுவார். நொடித்தான் மலை உத்தமனே அப்படின்பார். அந்த உத்தமன் என்கின்ற பெயருக்கு உரியவர் சிவபெருமான் மட்டும்தான். தலைவன் என்கின்ற பெயருக்குரியவன் சிவபெருமான் மட்டும்தான் இல்லையா? அப்படி அந்த உம்பர் விரான் காலத்தி உத்தமருக்கு கண்ணப்பும். கண்ணப்பர் கண் அப்பும் என இவர் பேரு. இது காரண பெயர். அவர் பிறவி திருநாமம் திண்ணன். நம் பெருமான் செய்த பணி நாம் தெரிந்தவாறு உரைப்போம். சேக்கலார் இங்கேயே ஒன்று வச்சுட்டார். எப்பா இங்கே பாரு, நான் எல்லாம் சொல்லிடுவேன்னா நினச்சிக்காதீங்க. எனக்கு என்ன தெரிஞ்சுதோ அதான் சொல்லுவேன். நீ இடையில வந்து கண்ணப்படுறது இந்த இடத்துல இதை விட்டுட்டு அப்படின்னு சொன்னால் எனக்கு என்ன தெரிஞ்சுதோ அதான் சொன்னேன். உனக்கு தெரிஞ்சது தான் மகிழ்ச்சி. இப்போ நாம் நாய் போல சலனம் கற்க இடர்பட்டு கற்றவை எல்லாம் எதுக்கு? நாம் எதுக்காக கற்கிறோம்? உள்ளம் அடங்குவதற்கு. எங்கே அடங்கணும்? சிவபெருமான் இடத்துல அடங்கணும். அடங்கிறதுக்கு தான் திருமுறைகளும் தேவாரங்களும் படிக்கிறோம். அங்கே வந்து யார் இதில் அதிகமாக படிக்கிறோம்னு நாய் போல சலனம். இந்த 2 நாய் இருக்குது, அது தெருவில் என்ன பண்ணும்? ஒரு சின்ன ஒரு பிஸ்கட்டுக்கு 2 ஓன்னு கத்திப்போம். அது மாதிரி எனக்கு திருமுறையில் அதை தெரியும், இதை தெரியும், சித்தாந்தத்தில் இதை தெரியும், அதை தெரியும், அதெல்லாம் இல்லை. எனக்கு தெரிஞ்சதான் நான் சொல்கிறேன். உனக்கு தெரிஞ்சால் சொல்லி கேட்டுக்க. அதுதான் பண்பு. அப்படி சொல்கிறாரு, எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் சொல்கிறேன்பா, நீ வரலாறு ஏதாவது விட்டு போயிடுந்தா கொஞ்சம் பொறுத்துக்குங்க பெரியவங்க. சேர்க்கிறார் பாருங்க எப்படி. அந்த முன்னாடியே ஒரு நான் ஒன்று சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்கிறோம்னா அப்போ ஏதோ அங்கே தவறான ஒன்றை சொல்ல போகிறோம்னு அர்த்தம். புரியுதுங்களா? இப்போ நாம் ஏதோ ஒன்றை தவறானதை அங்கே சொல்ல போகிறோம்னு அர்த்தம். நான் சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க, கொஞ்சம் கோவப்படாதீங்க அப்படின்னாவே கோவப்படுற மாதிரி ஏதோ சொல்கிறேன்னு அர்த்தம். அது மாதிரி இங்கே என்ன சொல்கிறாரு? தெரிந்தவாறு ஒரு எனக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்கிறேன், யாரும் எதுவும் அது குறைன்னு சொல்லிடாதீங்க, குறைன்னு சொல்லிடாதீங்கன்னு சொல்கிறாரு. ஏன்னா கண்ணப்பர் நம்ம அடுத்த வகுப்பில் சிந்திக்க இருக்கோம், மேலோட்டமாக பார்த்துருவோம். கண்ணப்பர் கிருபானந்த வாரியாரோட உரை நூல்ல சொல்கிறாரு. சிவகணியா சொல்ல கிருபானந்த வாரியார் உரை நூல்ல சொல்கிறார். அவர் போன பிறவியில் அர்ஜுனனாக இருக்கிறாரு. 6 நாள் அவர் ஒரு தபசு வேண்டி பெரிய தவம் பண்ணுறார். அதில் முக்தி கொடுக்கறதுக்கு 6 நாள் இருக்கும் பொழுது இறைவன் அவரை சோதிக்கும் முகத்தானாக ஒரு பண்டிகை அனுப்பி பார்க்குறாரு. அந்த பண்டிகை அவரை கொல்ல போகும் பொழுது வேகமாக ஓடுது. அங்கே அர்ஜுனனும் ஒரு அம்பை எடுத்து விடுறான், சாமியும் ஒரு அம்பை எடுத்து விடுறாரு. சாமியோட அம்பு கொன்று அர்ஜுனன் அங்கேருந்து வேடனே இது நான் விட்டு அம்புன்னு 2 பேருக்கும் சண்டை வருது.
குலம் பற்றி நிந்தை செய்ததால் அவன் வேடர் குலத்தில் பிறந்து பிறகு 6 நாளில் முக்தி பெற்றான் அப்படிங்கிறது தான் கிருபானந்த வாரியாரோட வழக்கம். இன்று நாம எத்தனையோ பேரை அவங்கள குலங்கள் சொல்லி பேசுகிறோம். இன்ன வகுப்பை சார்ந்தவர்கள் என்றெல்லாம் சொல்கிறோம். நம் சைவம் அதை முழுக்க மறுக்குது. நாம் இதில் குழப்பிக்க கூடாதுங்க. இந்து மதமும் சைவமும் வேற. இந்து மதம் என்பது வேற, சைவ சமயம் என்பது வேறு. இது எல்லாரையும் தன்னோட கடவுளே இல்லைங்கிறியா அவனுக்கு ஒரு சீட்டை கொடுத்து ஒரு வாரம் உட்கார வை, நாளைக்கு அவன் வருவான். நாளைக்கு அவன் நம்மகிட்ட வருவான். இன்னைக்கு அவனுக்கு தெரியல, திருநீரை பற்றி தெரியல. சைவ சித்தாந்த அர்த்தம் சொல்லுது நமக்கு. யாரையும் எவ்விடத்தும், ஏன்னா திருமந்திரத்தின் மொத்த சாரம் போட்டு ஒரு மிஷினில் கொடுத்து அரைச்சி வெளியே வந்துச்சா அன்பே சிவம், அவ்வளோதான். திருமந்திரம் என்னன்னா அன்பே சிவம். இதெல்லாம் திருமந்திரத்தை 3000 பாட்டையும் விட்டு ஒரு மிஷினில் அரைச்சி வெளியில் எடுத்தோம்னா அதுதான் சொல்லும். அப்போ நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த என்ன இருக்குதோ அதை நாம் பெருமானுக்கு நம்மளால் முடிஞ்சது செய்து குற்றம் காணாமல் இருக்கணும். அதை குற்றம் சொன்னதுனால தான் கண்ணப்பரா அவதாரம் பண்ணுறார் அர்ஜுனன். 6 நாள் தான், சாப்பிட மாட்டார், தூங்க மாட்டார். 6வது நாள் முக்தி அடைஞ்சிடும். 6 நாள் சாமிக்கு தினைக்கும் 3 காலம் உணவு கொண்டு கொடுப்பாரு, அபிஷேகம் பண்ணுவார். இதுதான் அவரோட பணி. 6வது நாள் முக்தி அடைஞ்சிடறார். அதான் நாளாரில் கண்ணிழந்து அப்ப வல்லே நன்னே 3 பேரை சொல்லுவாருங்க பட்டினத்தில். கண்ணப்பர், திருநீலகண்டர், ஏன்னா இளம துறக்க வல்லே நல்லி, அப்புறம் வாளால் வகவறிந்து ஊட்ட வல்லே நல்லி. இந்த 3 பேருமே யாராலையும் செய்ய முடியாது. 60 பேருமே நம்மளால செய்ய முடியாது. அதில் 3 பேர் இவங்க ரொம்ப யாராலையும் ஞானிகளாலேயே ஒப்புக்கொள்ளப்பட்டது. முதல்ல கண்தானத்தை அறிமுகம் செய்தது நம்ம பெருமான் கண்ணப்பன். உலகத்துக்கு கண்தானம் இன்னைக்கு தான் விழிப்புணர்வு நடத்துகிறாங்க. அது செய்தது நம்ம உலகத்தில். எது முதல்ல நீங்கள் நினைக்கிறீங்களோ அது எங்கள் சைவம் முன்னாடியே செய்திருச்சு. அங்கே பார்த்தோம்ல, திருமணி முத்தாறுலேருந்து திருவாரூர் குளத்தில் ஏடிஎம், இங்கே காசை போட்டு யாராவது ஆற்றுல போட்ட காசை குளத்தில் எடுக்க முடியுமா? நம்பியார் ஒரு எடுத்து காமிச்சாரு. ஏடிஎம் இன்னைக்கு நம்ம பேங்க்ல பணம் போட்டு இங்கே எடுக்கிறோமா இல்லையா? பிரதி காப்பி ஜெராக்ஸ் திருமணத்திலே வச்சிருக்கிறாரு. ஓலை, படி ஓலை. நான் முன்பு கண்டுபிடித்தது படி ஓலை. மூல ஓலை எங்க இருக்குது பாரு, அது படி ஓலைனா ஜெராக்ஸ் காப்பி. அப்ப ஜெராக்ஸை கண்டுபிடிச்சது நம்ம சைவம், ஏடிஎம் கண்டுபிடிச்சது நம்ம சைவம். இப்படி எல்லாமே நம்ம சைவத்தில் இல்லாத எங்கேயுமே இல்லை. எந்த ஞானிகள் இருந்தாலும் சைவத்திலிருந்து எடுத்து தான் அவங்க கொண்டு வர முடியும். இதில் இல்லாதது எங்கேயுமே இல்லை. ஆனால் நாம் அதை தேடி இதை தேடுவோம். அது பெரும் கொடுமை. என்னன்னா, நம்ம அடியார் பெருமக்களாக இருக்கக்கூடியவங்க இந்த சாய்பாபான்னு ஒருத்தர் கால் மேலே காலை பொருளை வச்சுக்கிறாங்க. இது எவ்வளவு பெரிய சிவக்குற்றம்னே அவங்களுக்கு தெரியல. அவருக்கு நேராக நந்தி வச்சு பூசை பண்ணுறாங்க, அவருக்கு பிரதோஷ வழிபாடு அந்த ஆளுக்கு பண்ணுறாங்க. அவங்க ஒரு சாதாரண ஒரு மனிதன், சமயத்திற்கே சம்பந்தம் இல்லாத மனிதன், நம் தமிழுக்கே சம்பந்தம் இல்லாத ஒரு மனிதன். அவனை தூக்கி வச்சுக்கிட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டில் அவனுக்கு இருக்கிற கோயிலும் அந்த மாதிரி ஒரு கொடுமை எங்கேயுமே இல்லை. அது நம்ம சில பேர் வீட்டுக்கு போனால் அடியன் எடுத்துக்கிட்டே வந்திருக்கேன். அந்த படத்தை வச்சிருப்பாங்க. நான் உங்கள் வீட்டுக்கு வரேன்னா அந்த படத்தை கொண்டாங்க, முதல்ல எனக்கு வேணும் அப்படின்னு வாங்கிட்டு வந்து அவங்க வீட்டு கும்பத்தொட்டியிலே போட்டுருந்து. ஏன்னா எங்கேயாவது போனால் ஏதாவது கிடைக்குமா? எல்லாம் வல்ல இறைவன் இருக்கிறாருங்க. உலகத்துக்கே படி வளர்க்கிறது. உலகத்துக்கு வேண்டுவதை ஈவான் கண்டார், அத்தனையும் கொடுப்பான். ஆனால் திருநீரை பூசிக்கிட்டு சீரடி சாய்பாபா வச்சு கும்பிப்பாங்க. என்ன கொடுமை பாருங்க. இதெல்லாம் வீட்டில் வைக்கவே கூடாதுங்க, தரித்திரம் வந்துடும். அதெல்லாம் வச்சா நமக்கு தரித்திரம் வந்துடும். ஏன்னா சிவத்தை விட உலகத்தில் பெருசுன்னு நினைச்சா மாணிக்கவாசர் உன்னை கண்டு அழுவார். மாணிக்கவாசர் சிவபெருமானை தவிர வேற ஒன்று பெருசுன்னு நினைச்சியா உன்னை கண்டு அழுவார். உன்னை பார்த்த மாத்தக்க அவருக்கு நின்றுட்டு அழுவார். போச்சுரா, இவன் வேற வந்துட்டானே, எங்கள் பெருமான் திருநீரை பூசிட்டு மற்றதை போய் கும்பரானே அப்படின்னு அழுவார் எங்கள் மாணிக்கவாசர். நம்ம நண்பர்கள் தயவு செய்து யாராவது அந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா எடுத்து ஒரு வாரமாக குப்பையில் கூட போடாதீங்க. ஒரு வாரமாக வச்சுருங்க. பூசை ரூமில் வைக்காதீங்க. அதுக்கு உங்கள் அப்பா அம்மா போட்டால் கும்பிடுங்க, புண்ணியம் கிடைக்கும். இந்த அளவில் இந்த வகுப்பை நிறைவு செய்து கொண்டு கண்ணப்பரை பற்றி சுவாமி நமக்கு விரிவாக சொல்லணும்னு நினச்சிக்கிட்டு இந்த அளவில் வகுப்பை நிறைவு செய்கிறோம். இன்றைய அது ஆஃப்